கவனிங்க, நீங்க உங்களுக்கான ப்ராப்ளம் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க என்கிட்ட கேட்கணும்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க ப்ராப்ளம் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் மாஸ்டர் கிட்ட நான் ஷேர் பண்ணா என்னோட பிரச்சனை சரியாகும் நீங்க நம்புறீங்கன்னா பேப்பர்ல எழுதி கொஸ்டின் பாக்ஸ்ல எழுதி போடுங்க. இல்ல இன்னும் நிறைய பேசணும் அப்படின்னா ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதி என்னென்ன நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ மனசு விட்டு பேசணும். நான் சொல்லிட்டேன்ல, இந்த இடத்துல உங்க பிரச்சனை தீர்த்துக்காம இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் அதுக்கான விலையை நீ கொடுத்தாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கான விலையை நீங்க கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பான். அது கூட இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உங்க பிரச்சனையும் என் தலைமை தூக்கி வச்சுட்டு சரி பண்றோம் யாரும் இங்க கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பிரச்சனை தீர்த்து வைக்க அவங்க வேலை கிடையாது. உங்க பிரச்சனைய பணமா மாத்தத்தான் அவங்க வேலை. இத புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் அப்படி கிடையாது. நாங்கெல்லாம் சமூகத்துக்கு ஒரு முக்கியமான ஆள், நேசிக்கிறவங்க, சமூகத்தை நேசிக்கிறவங்க, மக்கள் நேசிக்கிறவங்க, எங்க வாழ்க்கையை சேவையா மாத்தி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி மன அமைப்புல யாருக்கும் கிடைக்காது, வராது. கோவில்ல ஒருத்தர் இந்த மாதிரி விஷயம் கிடைக்கும், வரும். இப்ப 4 வாரமா வரீங்க, 5 வாரமா வரீங்க, மன நிறைவோட சந்தோஷமா ஆர்வம் உட்காரீங்களா இல்ல ஏனாக்கு வேண்டாம் உட்காரீங்களா? ஏன் அந்த ஆர்வத்தோட அந்த மனநிலையோட ஏன் உட்காரீங்க? அவ்வளவு நம்பிக்கையோட உட்காரீங்க, ஏன் உட்காரீங்க? இந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி உட்காரீங்க? அப்ப இந்த இடத்துல ஒரு உண்மை இருக்கு, கரெக்டான விஷயம் கொண்டு போறாரு, தெரியுதா இல்லையா? இந்த இடத்துல சொல்லிடுங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்க. என்கிட்ட இங்க மறைச்சிங்கன்னா எங்கேயுமே சரி பண்ண முடியாது. அது எதுவா இருந்தாலும் சொல்லி போனீங்கன்னு நான் பிரச்சனை இல்லைங்க. நீங்க தாங்க பிரச்சனையா பாத்துக்கிறீங்க. எது வந்தாலும் எவ்வளவு பெரிய அந்தரங்கமான விஷயம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்ணி அனுப்புறேன். நிறைய பிரச்சனை இருக்கு, கணவனுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் சரி, எது வந்தாலும் மனசு விட்டு சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் சரி பண்ணி அனுப்புறேன். இது மேல வேற என்ன சொல்ல முடியுமா? அதுதான கனவு மணியா போல வேண்டிய எனக்கு கேட்கறீங்க. 2 பேரும் வந்தீங்கன்னா எவ்வளவு இப்ப இந்த ஹிஸ்டரியா பத்தி சொல்லும் போது ஜென்ஸ்ல தனியா வந்தவங்க இல்லையாது, எவ்வளவு வாழ்க்கையை சரி பண்ணி எடுத்துருக்கோம். டைவர்ஸ் போற அளவுக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துருக்குது. அந்த மாதிரி ஜோடி சரி பண்ணி வச்சிருக்காங்க, பாத்து இன்னைக்கு வாங்குறாங்க. அப்ப நீங்க அவங்களோட பெரிய ஆளான்னு கேட்காதீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சாதாரண ஆள் தான். உண்மையை சொல்லுவோம், அவ்வளவுதான். உண்மையை சொல்லும் போது இது யாராவது இப்போ நீங்க ஒரு தவறு செய்றீங்க, நீங்க ஒரு தவறு செய்யணும், அதை சுட்டி காட்டுறதுக்கு சரியான நபர் இருந்தாங்கன்னா தப்பு உணர்ந்துடுவாங்க. புரியுதா இல்லையா? சரியான நபர் தான் குருமார்கள். என்னால முடியும், எனக்கு அந்த பவர் இருக்கு, நான் சொன்னா கேட்பாங்க. நான் சொன்னா கேட்பாங்க. எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அந்த பக்குவம் எனக்கு இருக்கு. இடிக்க வேண்டிய இடிச்சு சொல்லுவேன், பக்குவமா சொல்றது பக்குவமா சொல்லுவேன், அன்பா சொல்றது அன்பா சொல்லுவேன், திட்ட வேண்டியது திட்டுவேன். எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகுனா, ஒரு இடத்துல கையை காலம் மடக்கி உட்காரும். இப்போ இங்க உட்காருங்க இல்லையா, கீழே உட்காருங்க. கீழே உட்கார்ந்தா என்ன நடக்க முடியுமா? உங்க சைக்காலஜி என்ன சொல்லுங்க, ஏன் கீழே உட்காருங்க சொல்லுங்க, சைக்காலஜி என்ன சொல்லுங்க. ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா, தீக்கு போற ஒருத்தர் இருக்காருன்னா அதை சரியா புரிஞ்சு நபராகும். உண்மையா பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிற நபராகும். அப்படி உண்மையாவே பிரச்சனை தீர்க்கிறதுக்கான உண்மையான சோல் ஒண்ணு இருக்குன்னா அந்த சோலை நீங்க எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி யாருக்கா நீங்க சொல்லுங்க. அப்பெல்லாம் கிடையாது, யார் பிரச்சனை தீர்த்துலாம் இருக்க மாட்டாங்க. உங்க பிரச்சனை நீங்க தான் தீர்த்துக்கணும். அப்படி உண்மையா ஒருத்தர் தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா அது சோல் நல்ல சோலா இருக்கும், நல்ல ஆத்மாவா இருக்கும். அந்த மாதிரி நபரை சொல்லுங்க, கண்டிப்பா சேர்த்து வைக்கலாம். அவங்கதான் குருமார்கள். கூப்பிட்டு உட்கார வச்சீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க. அப்படியே கண்ணதுல தெரியணும். அப்படியே ஒவ்வொருத்தரும் 2 பேரும் கண்ணதுல அப்படியே பேசிப்பாங்க பாருங்க. எல்லாமே நான் இங்க பாக்குறேன்ல, நீங்க மொத்த பேர் என்ன மட்டும் தான் பாக்குறீங்க. நான் அவரை கவனிக்கிறேன் அவருக்கே தெரியாம இங்க பார்த்து நாங்க கவனிச்சுருக்கோம். என்ன நடக்குது? ஒரு குருங்கிற சாந்தில உட்காந்து கடைசி சொல்லிட்டாருன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை தீர்த்து வச்சிட்டீங்க. யாராலும் தீர்க்கின்ற பிரச்சனை தீர்த்து வச்சிட்டீங்க. அப்ப நீங்க கனவு தானே.
இவங்க சொல்றதா நீங்க சொல்றதா எனக்கும் அழுக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க திட்டினா எங்களை தண்ணி வரும். ஆனா அந்த 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 ஒரு சோல், குட் சோல், அதுல சந்தேகமே வேண்டாம். அதுல உண்மையா செய்யறாங்க, புரியுங்களா? அது வந்து கோடியில ஒருத்தருக்கு தான் நீங்க காசு யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் சரி, மனசு விட்டு சொல்லிடுங்க. சொல்ல முடியா, சங்கடமா இருக்கா, ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பண்றாரா குருகுல கல்வி. இப்படி ஒரு குருவை நீங்க பார்க்கவே முடியாது. பார்த்துக்கணும். குட் சோல், அவ்வளவுதான் சார். ரைட். அந்த ஃபார்ம் இருக்கணும். அதனால மனசு விட்டு சொல்றத சொல்லுங்க, எழுதி போடுங்க. எப்ப பார்த்தாலும் வந்து சூழ்நிலை நிக்காதீங்க. எனக்கும் தொகை வலிக்குது, எழுதி போடுங்க. மைக் டு மைக் சந்தேகம் கேட்டுங்க. ரொம்ப எமர்ஜென்சி இல்ல, நான் கண்டிப்பா மாஸ்டர் உங்களை நான் பார்த்து பேசுறேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னா கேளுங்க. அந்த கணவன் மொழியா வந்தவங்க இப்படி வந்துட்டாங்கன்னா எல்லா பாண்டியும் வந்துருமே, ஒரு நல்ல ஒரு பேர வாழ்வாங்கன்னு கூப்பிடுறது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு ஆளை போட்டு 2 ஆளை பிடிக்கிறாரு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? இது அப்படி கிடையாது. இது நான் வந்து லவ் பண்றேன் இந்த கலையை. மக்களை நேசிக்கிறோம், கலையை நேசிக்கிறோம். சமூக பொறுப்பு எனக்கு அதிகம். அதான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இந்த கலையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். யாராலும் பண்ண முடியாத ஒரு பெரிய விஷயத்த பண்ணிடுறேன். அதனால இந்த கலை வளரணும், இது வளரணும். அதெல்லாம் சப்போர்ட்டா என்ன பண்ணுங்க, எது செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு போங்க. எதுவாக எழுதி போடுங்க, பாக்ஸ்ல எழுதி போடுங்க, எழுதி கொடுங்க. டைம் வேணும், என்ன பார்க்கணும், பேசணும்னா அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்க. எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அந்த ஹிஸ்டரியா விஷயம் சொல்லும் போது அப்படியே சத்தமாயி போச்சு. அப்ப ஒண்ணு சொல்றது தெரியுது. அப்ப எத்தனை பேரோட லைஃப் இந்த மாதிரி சின்ன பண்ண வாங்கி பாருங்க. எத்தனை பேரோட வாழ்க்கை போய் பாருங்க. வீட்டுக்காரால வாயத்தாந்து சொல்ல முடியல, ஒண்ணு முழுகுறாங்க. எத்தனை பேர் தெரியுமா? என்கிட்ட வந்து தனியா வந்து பார்த்து கதவாங்க, கொடுமையா இருக்கும். ஒண்ணு இல்லை, இவங்க எல்லாரும் வெளில இருந்து ஒன் கிளாஸ் பேசி பாருங்க, ஒவ்வொன்று அழகா ஆரம்பிச்சாங்க. இவங்களா இங்க உட்கார பேசி பாருங்க, கரிச்சு கொட்டுவாங்க. மட்டும் அவங்க கிட்ட தாலி கட்டிக்கிட்டு நான் குடும்பத்துக்கு போனோம், நான் கரிச்சு கொட்டுவாங்க. இந்த மாதிரி பம்பு வச்சுக்கின்னு கரிச்சு கொட்டு திட்டின்னு வாழ்க்கை பார்த்தா குடும்ப வாழ்க்கை. இப்படியா வாழ்வாங்க? ஒருத்தர் திட்டின்னு கோல் பண்ணிக்கின்னு வாழ தெரியாம வாழ்ந்துக்கின்னு அப்புறம் எது கல்யாணம் பண்றீங்க? அப்படிலாம் ஃப்ரீயா சுதந்திரம் குடி அபியம் பண்ணு, ஊரை சுற்ற கோரிக்கை ஏதாவது பண்ணிட்டு போ, தனியா சுதந்திரம் பண்ணிட்டு போ. யார் வாங்க? எதுக்கு இன்னொரு போட வாங்கிக்கிறது, இன்னொரு ஆணை வாங்கிக்கிறதுமா? திருமணங்கிற பேர்ல அற்புதம் பண்ணிக்கிறீங்க. பாத்துங்க, குடும்ப வாழ்க்கைங்கிற பேர்ல ஒருத்தர் வந்து ஈகோ, கொஞ்சம் ஈகோவா, கொஞ்சம் திம்புடா, கொஞ்சம் ஆணவமா. இங்க சரி தவறு எல்லாம் போட்டு துணிக்கூடாது, அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அதே நேரத்துல ஒரு 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 கணவன் மணியா ஒரு குடும்பமும் வாங்கணும்னா அதுக்கு ஒரு கண்ணி இருக்கு, அந்த கண்ணியத்தை ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்துல ஒரு தவறு நடந்தா பேசிட்டு சரி விட போயிட்டே இருக்கலாம். அடுத்தது நீ எப்போதான் அதை பண்ணனா மாட்டிக்க வேண்டியதுதான். எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணுறீங்க? வீட்டுக்கார உங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணீங்க? இல்ல உங்க ஒய்ஃபை வந்து உங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுத்து பணம் கல்யாணம் பண்ணீங்க? மனப்பயிற்சி வார்த்தம் ஒவ்வொருத்தரும் லெஃப்ட் ரைட் வாங்கினது என்பார். இப்பயே கூட்டு உள்ள விட்டு இன்னும் டைம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கலாம். இன்னும் வாய்ப்பு இருக்கு, விடல. கதைகளும் பேட்ச் க்ளோஸ் பண்ணல, இன்னும் இருக்கு. கூட்டு வந்து கம்முன்னு உள்ள விட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எப்போ தப்பு விடுவாங்கன்னா மரண வாசல் நிற்கும் போது தான் தப்பு விடுவாங்க. மரண வாசல் நின்னா மட்டும்தான் தெரியும் பண்ண தப்புன்னு. அப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற நீ? வாழ்ந்தால அப்ப வாழ்ந்தாலே தவற புரிஞ்சுக்கிட்டு சரி வீட்டு விடாது ஈஸியா எடுத்துட்டு போற வழியை விட்டுட்டு அப்படியே புடிச்சு தொங்கிக்கிட்டு கடைசியில வந்து நிக்கும் போது எல்லாம் தப்பு பண்ணிட்டு போய் சேரும். அப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற நீ? கொண்டு வந்து தள்ளுங்க, ஒன்னும் க்ளோஸ் பண்ணல, அட்மிஷன் க்ளோஸ் பண்ணல, கொண்டு வந்து பாருங்க. என்ன பண்றேன் பண்ண தீய எண்ணங்கள். இதுல அந்த மன அழுத்தம் சம்பந்தமான விஷயம். இப்ப எனக்கு பேர் மன அழுத்தம். இப்ப உங்க எனக்கு மன உளைச்சல் தான். எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து டிக் பண்ணணும் அதிகம். இப்போ இங்க 35 பேர் இருக்கீங்க. 35 பேருக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கு?
இந்த 35 பேரோட மன உளைச்சல் நான் சரி பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு மன உளைச்சல் கொஞ்சம் யோசனை பண்ணுவானா நீங்க? எனக்கு இருக்க மாட்டாங்க. நீங்க 35 பேரோட பிரச்சனையை என் தலைமையில தூக்கி வச்சு உங்களை சரி பண்றதுக்காக நான் போராடுறேன்னா எனக்கு எவ்வளவு டிப்ரெஷன் இருக்கு யோசனை பண்ணுவாங்க. அப்ப அந்த டிப்ரெஷன் நான் எப்படி ரெக்கார்ட் பண்றேன்? அதுதான் விஷயம். 100 பேர்ல 100,000 பேர் வந்தாலும் தூக்கி தலைமுறை வச்சு சரி பண்ணுவான். அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணி எனக்கு தெரியும். அதான் குரு, அதான் யோகா மாஸ்டர். பார்த்துக்கோ. பேட் தாட்ஸ், தீய எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மை, இது ரொம்ப மோசமான ஒரு தாட்ஸ். இந்த தாழ்வு மனப்பான்மைன்னு ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவனும் அழிவான், அவனா கூட தொடர்பு இருக்கணும் அழிவான். புரியுதா சொல்றது? தாழ்வு மனப்பான்மைன்னு ஒருத்தர் இருக்குன்னா அவனும் சாவான். அந்த தாழ்வு மனப்பான்மை அவனும் முன்னேற மாட்டான். கூட எவன்லாம் கூட தொடர்பு இருக்கானோ, அவன் நெருக்கமா இருக்கானோ அவனும் முன்னேற மாட்டான். இதுதான் தாழ்வு மனப்பான்மை. ரொம்ப மோசமானது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்ன கடவுளுக்கு படைச்சிட்டான், நான் ஒரு பொண்ணா பழிச்சுட்டேன், நான் என்ன பாவம்னு தெரியல, எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, கடவுள் என் மேல கருமையை காட்ட மாட்டேங்கிறான், எனக்கு வந்து வாட்சிலாம் தெரியாதார், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தன்னை ஃபூலிஷா வச்சுக்கிட்டு இவங்களும் முன்னேற மாட்டாங்க, கூட இருக்கிறதும் முன்னேற விட மாட்டாங்க. இது ரொம்ப மோசமான போனது. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாட்ஸ் இருக்குன்னா முதல்ல தூக்கி வெளில போடும். முதல்ல என்னால முடியும். எவ்வளவு மாற்றுத்திறனாளி எவ்வளவு சாலாம் பண்றாங்க. உனக்கு கை காலு கண் எல்லாத்தையும் நல்லா படைச்சிட்டு எல்லாமே கொடுத்துக்கலாம். ஏயா பிறந்துட்டேன், ஏயா பிறந்து சாகுமான்னு கேட்கறேன். ஏன் ஏயா பிறந்தாலும் ஜெயிக்க இல்லையா லைஃப்ல? கருப்பா பிறந்துட்டேன் கலரா இங்க கருப்பா பிறந்தாலும் ஜெயிக்க இல்லையா லைஃப்ல? ரஜினிகாந்த் அட்டை கரையில ஏசியா முழுக்க ரசிகர்கள். இந்தியாவிலேயும் ஆசியாலே அதிகமா பண சம்பளம் அவரு தான். அதிக சம்பளம் 200 கோடி 150 கோடி 200 கோடி சம்பளம் ஒரு படத்துக்கு. அவர் படம் நடிச்சாருன்னா அவர் சம்பாதிச்சவங்களுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு 800 கோடி 1000 கோடி எல்லாரும் சம்பாதி எல்லாம் நல்லா இருக்கு. ஏன் அவருக்கு கருத்து இல்லையா? ஏன் ஊனமானவங்கலாம் வந்து எதுவும் சாதிக்கலையா? இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வச்சு தாழ்வு மனமெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தூக்கி போடுங்க, டிக் பண்ணி கொடுங்க. நிறைய விஷயம் இருக்கு, பயிற்சி நிறைய இருக்கு. ஒளிப்படியா டிக் பண்ணி கொடுங்க. எதையும் மறைக்காதீங்க, எதையும் மறைக்கூடாது. என்கிட்ட பார்த்துக்கோங்க. மேம்பட்ட மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தாழ்வு மனப்பான்மை எப்படியோ அதே இருக்கும் தான் வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். என்ன நினைச்சிட்டு தெரியுமா? நிறைய புத்தகம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகம் நிறைய படிப்பார். நீங்கள் உலகில் தலை சேர்ந்தவர், நீங்கள் சாதிக்க பிறந்தவர், நீங்கள் இந்த பூமியை உங்கள் காலிலேயே போட்டு மிதிக்க முடியும். உங்களால் முடியாது என்று எதுவும் இல்லை. எல்லா பிரச்சனைகளும் அப்படி வரப்பா இருக்க வேண்டியது. தாட முழுங்கிட்டு ஒரு சின்ன பிரச்சனை வரத்தான். சின்ன பிரச்சனை என்ன பண்ணுவாரு? 10 டிசா புத்தகம் கிடையாது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகம், புக்ஸ். வீணா போயிடுவீங்க. அப்பெல்லாம் கிடையாது, வீணா போயிடுவீங்க. இயல்பா இருங்க. மனிதன்னா கொஞ்சம் எல்லா உணவும் இருக்கும். மனிதன் தான் ஒரே மாதிரி வந்து ஹிஸ்டீரியா பேஷன் அர்த்தம். எப்பவுமே வெற்றி அடைஞ்சே இருப்பானா? தோல்வியே கிடையாது அவருக்கு. சோகம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், துக்கம் இருக்கணும், துன்பம் இருக்கணும், ஹாப்பி எல்லாமே கலந்துருக்கும். அப்படி இருந்தாதான் மனுஷன். நான் எப்பயுமே இப்படியேதான் இருப்பேன் அப்படின்னா அது பேர் மென்டல்னு பேரு. சந்தோஷமாரு சந்தோஷமாரு, சோகமாரு சோகமாரு, ஜாலியாரு ஜாலியாரு, அழுகுறதுல அழுகுது, அழுகிட்டு அடுத்த விஷயம் அடுத்தாலே பாரு. அவ்வளவுதான். எல்லா ஊரும் கவனம் தான் இருக்கும் மனுஷங்கிட்ட. எப்பயுமே அப்படியே வர்றப்பா இருக்கு. நான் உலகத்துக்கு சாதிக்க பிறந்தோம், எனக்கு எல்லாரும் எனக்கு தான் இருக்கணும். மேம்பட்ட மனப்பான்மை இருக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு நோய் தான். டிக் பண்ணி கொடுங்க. இயல்பா இருக்கும். மனிதன் தான் இயல்பா இருக்கும். அந்த சமநிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது துன்பம் வந்தாலும் நார்மலா இருக்கணும், இன்பம் வந்தாலும் நார்மலா இருக்கும். ஒரே ஒரு ரேஷியோ இருக்கணும். குதிக்க கூடாது.
சந்தேக மனப்பான்மை, கணவன் மனைவி மீது சந்தேகப்படுறது, மனைவி கணவன் மீது சந்தேகப்படுறது, அப்பா அம்மா பசங்க மேல சந்தேகப்படுறது, பசங்க அப்பா அம்மா சந்தேகப்படுறது, மாஸ்டர் வந்து சந்தேகப்படுறது, மாஸ்டர் மேல சந்தேகப்படுறது, இவ்வளவு அப்ளிகேஷன் ஏஜ் எல்லாரும் இவ்வளவு பெற்றோர் எல்லாம் வந்து சரி பண்ணு சொன்னாங்கன்னா எனக்கு பார்த்தாலே சந்தேகமா தான் இருக்கு. உங்களுக்கு யாரும் பேசுகிறது நோயே இல்லை அப்படிதான் டிக் பண்ணி கொடுங்க போட்டு உங்களெல்லாம் பார்த்து சிரிக்கிறாரு பாருங்க. இவரும் அப்படிதான் இருந்தாரு உங்களை மாதிரி உங்களை மாதிரி தான் இருந்தாரு. இதெல்லாம் தெளிவாயிட்டு எப்படிங்கிறாரு பாருங்க. நோயை பார்த்து மறந்துக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு சந்தேக மனப்பான்மை இருக்கா, சரி கொண்டு வரான்னு தெரியலையே அப்படின்னு டிக் பண்ணுங்க. அந்த 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 தாட்ஸ் இருந்தா தப்பு, அது மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? அது மாதிரி தான் டிக் பண்ணி கொடுங்க, பார்த்துக்கலாம். சந்தேக மனப்பான்மை இருந்துன்னா வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும், முடிஞ்சது, அஸ்தமனமாயிடும் லைஃப். நான் சொல்றீங்க சரி தவறுங்கிறது லைஃப்ல கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சர்வைவல் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயணம் இருக்கு. அந்த பயணத்துல சேர்ந்து பயணிக்கிறாங்க, ஒரு அக்ரிமெண்ட், அவ்வளவுதான். இதுல ஏன் நீ ஒண்ணு பிடிக்கிற, நீ ஏன் என்ன பிடிக்கிற? ட்ராக் ட்ரெயின் தண்டவாளம் மாதிரி கடைசி வரைக்கும் சேர்ந்துதான் போகணும். ஆனா ஒண்ணு சேராது, கடைசி வரைக்கும் ஒன்னாதான் இருக்கும், பக்கத்துல தான் இருக்கும். ஆனா ஒண்ணு சேர்ந்து என்ன பாத்துக்கிறீங்களா? அது போன போய் கடைசி நிற்கும், அவ்வளவுதான். தனித்தனா நிற்கும். அப்படித்தான் கணவன் மனைவிலாம் யாரும் யாரு விஷயத்துல தலையிட்டு மூவ் பண்ண வச்சு நீ இப்படிறா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனா ரெண்டு பேரும் ஒரு ஒழுக்கத்தோட வாழ்னா நல்லது. சரியா? ஒரு அதுக்கு ஒரு கல்வி இருக்கு இல்லையா, குடும்ப வாழ்க்கையில அந்த கல்வியோட வாழ்ந்துடும். அது சரி, தன்னை மீறி ஒரு லைஃப்ல ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சுன்னா சரி விடுங்க, பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு எடுத்துட்டு போகணும். மனைவி தவறாயிடுச்சுன்னா சரி விடு போ, என்ன இருக்கு போ அப்படி போயிடணும். அது ஏதாவது கலர்னா போச்சு. கோபம், நுனி மூக்குல கோபம் வருதா, தொட்டத்துலாம் கோபம் வருதா, எரிஞ்சு விடுறீங்களா, நரம்பு தளர்ச்சி இருக்கு, பிரச்சனை நடக்குது, அது மாதிரிதான் டிக் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் இந்த பிரச்சனை கோபம் வராது, சட்டுன்னு கோபம் வரும். டிக் பண்ணி கொடுங்க, கோபமே வராத பண்ணிடலாம், சுத்தமா வராது. காரி முடிஞ்சாவோட சரி, அறியாத கோபம் தெரியாத பண்ணிருச்சு போ கடக்கட்டும் அப்படின்னு பண்ற அளவுக்கு செஞ்சிடலாம். அர்த்தமற்ற பயம், இது நிறைய பேர் இருக்கு. பசங்களோ இல்ல வீட்டுக்காரோ எங்களை வெளில போனாங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு லேட் ஆச்சுன்னா போதும். என்னாச்சு தெரியல, போன் வரல, அவர் போன் சுவிச் ஆஃப் ஆயிட்டு இருக்கோம், இல்ல ஏதோ மறந்துட்டு இருப்பாரு, சைலண்ட் போட்டு பண்ணிட்டு இருப்பாரு. என்னாச்சு தெரியல ஒண்ணு வரல, வீட்டுக்கார வந்து ஏதோ ஆயிடுச்சா போயிடுச்சா எங்கெங்கயோ அவர் குயில பண்ணி முடிச்சு மாலை போட்டு எல்லாம் வடுகிற அளவுக்கு டாஸ் போயிடும். இப்பெல்லாம் கற்பனை இருக்கும். அர்த்த மாற்ற பையன் வரலாம் போறாங்க வர போறாங்க. இப்ப என்ன அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா என்னன்னா இருந்தா டிக் பண்ணி கொடுங்க. அர்த்த மாற்ற பையன் உட்காந்துக்கிறீங்க, ஃபேன் தலைமையில விழுந்துருமான்னு டைம் பண்ணீங்கன்னா அர்த்த மாற்ற பையன் டிக் பண்ணுங்க. காழ்ப்புணர்ச்சி, குரோத எண்ணங்கள், பழிவாங்க, நேரம் வருத்தம் இருக்கு, எனக்கு நேரம் வராங்க போயிட போகுது, அங்க இருக்கு மிரு, இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி தான். அது மாதிரிலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து மிருகங்கள்லாம் கிடையாது, மனித மிருகம் மட்டும் தான் இருக்கு. 5 அறிவு மிருகம்லாம் கிடையாது, மனித மிருகத்துக்கு மட்டும்தான் இந்த காழ்ப்புணர்ச்சி குரோத எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப மோசமானது, வாழ்க்கையே பலி வாங்கி பார்த்துக்கணும், நல்லா இருக்கக்கூடாது. இருந்தா டிக் பண்ணி கொடுங்க. காழ்ப்புணர்ச்சி, ஒருத்தவங்க வந்து ஒரு மாலை மரியாதை ஒரு அப்படின்னு வந்து ஒரு புகழ் ஒரு விஷயத்த நடக்குதுன்னா வயிறு எரிய வந்து பார்க்கணும். அவன் வாய்ச்சிருப்பான், அவன் நல்ல பேர் எடுத்திருப்பான், அவன் வந்து ஆராதிப்பாங்க, பூஜை பணத்தா இருக்கும், ஏதோ பண்ணுவாங்க, அவனை புகழ்வாங்க, இவருக்கு வயிறு எரியும். இவரால் அதெல்லாம் செஞ்சுக்க முடியலேங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் காழ்ப்புணர்ச்சியா வெளிப்படுத்துவான். இந்த பேட்ச்ல கூட ஒருத்தர் வந்து தியானத்துக்கு ஜிப்பா போகணும், மெடிடேஷன் எல்லாம் பண்ணும்போது ஜிப்பா இந்த ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, ஜிப்பா போட்டு அவங்க வந்து அதுக்கு ஒரு தனி காஸ்ட் இருக்கு, கேரளா சாரி நம்ம ஜிப்பா எல்லாம் போட்டா வந்து உட்காந்து மெடிடேஷன். அவர் வெளில எங்கேயும் போகும்போது ஜிப்பா போட்டு, அது வெளில ஏதோ ஃபங்க்ஷனுக்கு ஜிப்பா போட்டு ஜிப்பா எல்லாம் போட்டு கலக்குறா ஆளே அடையாளம் தெரியல. இது என்னது, இதுல அர்த்தம் என்னன்னு கேட்கலாம். ஏன் அவர் ஜிப்பா போடவா? உன்னால போட்டு போகிற வயிற்று வச்சிருந்தாலும் நீ ஜிப்பெல்லாம் போட்டு ஒரே கலங்குற அடையாளமே தெரியல ஆள. அர்த்தம் பாருங்க, உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் வெளில தெரியாது. அந்த பேசுற அந்த வார்த்தையை கொஞ்சம் நுணுக்கமா உண்மையிலேயே பாக்குற அந்த 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 குணம், அந்த விஷயம் நுணுக்கம் தெரிஞ்சதுன்னா
அப்படியே பொறாம தெரியும், காழ்ப்புணர்ச்சி தெரியும். சாதாரண பார்க்கும்போது தெரியாது. ஒருத்தன் முன்னுக்கு வரானா வயிறு எரியும். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், முன்னுக்கு வந்தா கார் வரலாம், அது இல்லை. நம்மளும் முன்னேறணும், நம்மளும் அது சம்பாதிக்கணும், அது ரோல் மாடல். அதை பண்ண தெரியாது. எங்கிருந்து வந்து தெரியுமா அந்த காசு? இந்த கார் எப்படி வாங்கினா, போன வருஷம் சைக்கிள்ல போன ஓட்ட சைக்கிள்ல இன்னைக்கு கார் வாங்கினாங்க. அவளா போனதான், வேற ஒன்றும் இல்லை. அவரு வெயில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஏதாவது பண்ணி சம்பாதிச்சிருப்பாரு. உன்னால முடிவுன்றதுக்காக என்ன பேசுதெல்லாம் நான் பண்றது. இந்த காழ்ப்புணர்ச்சி பொறாமலாம் இதெல்லாம் இங்கதான் பார்த்திருக்கேன் நிறைய இடத்துல. இங்கேயே பார்ப்பேன் காழ்ப்புணர்ச்சி எல்லாம். அது மாதிரி எல்லாம் டிக் பண்ணி கொடுங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. பொறாம அப்போ அந்த மாதிரி பொறாம இருக்குன்னா அதெல்லாம் தப்பு. டிக் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் நிறைய இந்த குணம்லாம் யாருக்கு அதிகமா இருக்கும் சொல்லுங்க? பொதுவா 2 பேரும் இருக்கும், ஆண்கள் பெண் 2 பேரும் இருக்கும். ஆனா பொதுவா யாருக்கு அதிகமா இருக்கும்? வாயை தந்து பேசணும், எல்லாம் வாயில குத்துவேன். நானே சொல்லணும், நானே சொல்லிட்டா நீங்க சொல்லுங்க. ஆண்கள் பெண்கள் அப்படின்போது 2 பேருக்கு பொறாமை குணம் காழ்ப்புணர்ச்சி இருக்குது, அதிகமா இருக்கு. எனக்கு தெரியுது இல்ல. அப்ப நான் சொன்னா வந்து அப்படியே முறைப்பீங்க. அதுதான் சொல்றேன், வேற ஒண்ணு. அதுதான் உங்ககிட்ட கேக்குறேன், வேற ஒண்ணு. போன வாரம் வந்து கர்மானு தெரியுமா அப்படின்னு கேட்டு, கர்மானா ஒண்ணு இல்ல அப்படி லைட்டா திரும்பி பாருங்க போது அப்படியே மொத்த பேர் பாடிக்கிறீங்க. பெண்ணை மையப்படுத்தா உலகமே இயங்குது, பிரபஞ்சமே இயங்குது. அப்ப பெண் தான் கர்மா. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு மனிதனோட வாழ்க்கையில பிரச்சனை வரும். யாரால வரும்னா 2 விஷயம் தான் தெரிஞ்சுக்கோங்க. சின்ன பசங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. மனித வாழ்க்கையில் பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனை வரனா 2 விதமான பிரச்சனை தான் வரும். ஒண்ணு மண்ணால வரும், இன்னொன்னு பெண்ணால வரும். ஒண்ணு பணத்தால பிரச்சனை வரும், இன்னொன்னு பொண்ணால பிரச்சனை வரும். இவ்வளவுதான். இந்த 2த்தையும் விட்டுருது. அததான் உணர்த்துற விதமா மகாபாரத ராமாயணம். மகாபாரதம் எதாவது நடந்தது? மண்ணால் நடந்தது, பணம். ராமாயணம் யுத்தம் நடந்தது, எதாவது நடந்தது? பெண்ணால் நடந்தது. அப்ப ஒரு மனித வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மண்ணாலையும் பொண்ணாலையும் தான் பிரச்சனை வரும். ஒண்ணு சொத்துக்காக சண்டை வரும், இன்னொன்னு பொண்ணுக்காக சண்டை வரும். இந்த 2த்துலயும் கவனமா இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கும். இல்லையா ஈஸியா விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இதை இழுத்து பிடிச்சீங்கன்னா லைஃப் பலியாகும். எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. உண்மையா சொல்றேன்னா, உண்மை எல்லாத்தையும் சொல்றேன்னா, நீங்க எடுத்த லைஃப் எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தர் லைஃபும் பிரச்சனை வந்திருக்குன்னா 2 விஷயம் தான். ஒண்ணு மண்ணு, இன்னொன்னு பொண்ணு, வேற எதுவும் கிடையாது. அப்படிதான் இருக்கு. அததான் அதை உணர்த்துற விதமா தான் அந்த பரமாத்மா இறங்கி வந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. ராமாயணம் மகாபாரதம் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க வாழ்ந்து காமிச்சிட்டு இப்படிதான் இருக்க லைஃப், வேற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பொண்ணுக்காக 2 பேர் அடிச்சுக்கிறானா இல்லையா? பணத்துக்காக எல்லாரும் வெட்டி சாவலாம். அப்ப வேற என்ன இருக்கு? இது 2த்துல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா கம்பெனி ஃப்ரீயா கேட்டுட்டு வேலையை பாரு. பேராசை, ஆசைப்படலாம், பேராசை படக்கூடாது. ஆசை நமக்குள்ள இருக்கலாம், நாம ஆசைக்குள்ள இருக்கக்கூடாது. வித்தியாசம் இருக்கு. நமக்குள்ள ஆசை இருந்தா அது ஆசை, நாம ஆசைக்குள்ள இருந்தா பேராசை. 10 ரூபா வருமானம் வந்து அந்த 10 ரூபா வருமானம் வச்சு குடும்பத்துக்கு தெரியணும். 10 ரூபாய் வருமானம் வந்துட்டு 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டா அது பேராசை, அது பிரச்சனை அதிகமாகும். சரியா? அதை பார்த்துக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் லேடிஸ்ல நிறைய இருக்கு. கொஞ்சம் வீட்டுக்கார போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. பணம் 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 சம்பாதிச்சோட ஆம்பளை சம்பாதிச்சோட போட்டு டார்ச்சர் பண்ணாது. பணம் 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 நிம்மதியா வாழ வைப்பாரு, சந்தோஷம் வாழ வைப்பாரு. பணங்கிறது தேவை பூர்த்தி பண்ணிட்டுதான். 3 வேளை கஞ்சி குடிக்கிறீங்கல்ல, மானத்தை மறைச்சிக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குல்ல, 23 இருக்குல்ல, போதும். நீங்க ஃபுல்ஃபில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சேர்க்கணும், அவனை சேர்த்து வைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் வந்து அங்கெல்லாம் தெரியுது. ஓவர ஆசை பண்ணணும். அதுக்காக பணம் சம்பாதிச்சு காசு போயிடும். ஒவ்வொரு பைசாவை சம்பாதிச்சு சாவறாங்க தெரியுமா? அதே நேரத்துல ஒரு பெண்ணோட ஆசையை பூர்த்தி பண்ண வேண்டியது ஒரு ஆணோட கடமை. நீங்க ட்ரை பண்ணுங்க, ஆனா டார்ச்சர் பண்ணாதீங்க.
டார்ச்சர், பணம் பணம் போய் டார்ச்சர் பண்ணுவோம். பார்த்துக்கோங்க. சோம்பி இருத்தல், ஏதாவது வேலை சொன்னா சுறுசுறுப்பா செய்ய கிடையாது, முடியாது. அந்த சோம்பல், மந்த புத்தி, அந்த மாதிரி அந்த மந்த புத்தி இருக்குன்னா டிக் பண்ண கொடுங்க, பார்த்துக்கலாம். எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், இது நிறைய பேர் இருக்கு. இதெல்லாம் வந்து வாழ்க்கையை வந்து அழிச்சிடும். யார் வாழ்க்கைன்னா வந்து உங்க வாழ்க்கையை. அந்த எண்ணம் யாருக்குள்ள இருக்கு? அவருக்குதான் இருக்குது. அவருக்குள்ள எண்ணம் அவரை அழிக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் மாங்கல்யம். உங்க எண்ணம் உங்களை வாழ வைக்கும், உங்க எண்ணம் உங்களை அழிக்கும். புரியுதா? தீது மன்றம் பிறர் தரவாரன்னு சொல்லுவாங்க. உங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உங்க எண்ணங்களே காரணம். அதை எண்ணங்களை உயர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளத்தனையும் மலர்கேலையும் மாங்கல்யம் உள்ளத்தனையும் உயர்வு. எண்ணங்கள்லாம் உயர்வாக எண்ண வேண்டும். அது நடக்கலாம், நடக்கும். எண்ணங்கள்லாம் உயர்வா இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங், பிக் தாட்ஸ், அவ்வளவுதான். சரியா? பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் டிக் பண்ணி கொடுங்க, சரி பண்ணிக்கலாம். பெண்களின் நோய்கள், டிசீஸ் ஆஃப் உமன், கருப்பை கோளாறுகள், கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள், என்ன சரியான பீரியட்ஸ் வரல, அந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கு, வயிறு வலி இருக்கு, மைல்டா இருக்கும். ஆனா ஓவரா இந்த பெயின் கொஸ்டின் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பக்கம் வந்தப்போ அங்க பிரச்சனை பண்ணுவாங்க வீட்டுல. பாத்துக்கீங்களா? அந்த 3 நாள் வந்தா வேதனையா இருக்கும். எதுக்குதான் 3 நாள் வருது தெரிஞ்சு வீட்டுல அவங்க அப்பா அம்மா எல்லாம் பண்ணுவாங்க. ஐயோ இந்த பொண்ணு 3 நாள் வந்தா என் உயிரை எடுப்பா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவ்வளவு ஓவரா சூடு, கருப்பை பயங்கரமான சூடு இருக்கு, ரத்தம் கம்மியாயிட்டு இருக்கு, அதெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டிக் பண்ணி. கர்ப்பப்பை கோளாறுகள், மாதவிடாய் கோளாறுகள், அந்த கர்ப்பப்பை கோளாறு, நீர் கட்டி, பிசிஓடி கட்டி, டைபாய்டு கட்டி, இது மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் டிக் பண்ணி கொடுங்க. மென்சஸ் சரியா நடக்கல, 28 நாளுக்கு ஒரு முறை கரெக்டா தலை குத்திக்கணும். 28 டேஸ் ஒரு முறை. எத்தனை பேர் இருக்கிறது? கரெக்டா 28 டேஸ் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா மீட் பண்ணிருந்தா போதும். அது மாதிரி இல்லைன்னா உங்க மண்ணீரல் பிரச்சனை இருக்கு, கர்ப்பை பிரச்சனை இருக்கு, அது குழந்தை இல்லைங்கிற விஷயம் கொண்டு போயிடாது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மாதவிடாய் கோளாறுகள் இருக்கக்கூடாது, கரெக்டா தலை குத்திக்கணும். 28 டேஸ் ஒரு முறை டிக் பண்ணி கொடுங்க. வலியுடன் கூடிய மாதவிடாய், ஓவரா அந்த பெயின் இருக்கிறது, அந்த மாதிரி தான் டிக் பண்ணி கொடுங்க. சோதர் வலின்னு சொல்லுவாங்க. இந்த பெயின் வந்து என்ன இருக்குன்னா அம்மா என்பது, அது வந்து கர்ப்பச்சூழ்னு சொல்லுவாங்க, கனைச்சூழ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பெண், ஒரு தாய் வந்து தன்னோட கருவில 10 மாசம் சுமக்கிறா இல்லையா, அந்த கோழி வந்து அந்த முட்டையை அந்த குஞ்சு அழகா இருக்கும், ஒரு சூடு இருக்குவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஒரு குழந்தைய, ஒரு சிசு வந்து சுமந்து கருவா உருவாக்கும் போது அந்த சூடு வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். கர்ப்பச்சூடு பேர். அந்த சூடு அப்படியே இருக்கும். அதை அப்படியே தங்க விட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இந்த irregular periods, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆண் குழந்தை அந்த செமன் உற்பத்தி ஆகிற பிரச்சனை இருக்கும், கருமுட்டை உற்பத்தி ஆகிற பிரச்சனை இருக்கும், ஒல்லியா இருப்பான், சதை பிடிக்காது, சத்து கொட்டாது, இப்ப நிறைய முடி கொட்ட பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நிறைய நடக்கும். அப்ப அந்த சூட்டை கர்ப்பச்சூட்டை என்ன பண்ணுங்க, எடுத்துணும். அது எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தட்லாம் இருக்கு. அது மாதிரி இருக்குன்னா டிக் பண்ணுங்க, பாத்துக்கலாம். அதிக ரத்தப்போக்கு பெரும்பாலும் 3 நாள் நடக்கும் பொதுவா, இல்ல கொஞ்சம் ஒரு சில பெண்களுக்கு 5 நாள் நடக்கும். இது பரவாயில்ல, 3 நாள் தான் கணக்கு. 5 நாள்ங்கிறது சரி பரவாயில்லன்னு சொல்லுவோம். தொடர்ந்து போயிட்டே இருக்குது 7 நாள் 8 நாள் 10 நாள் அப்படின்னா அது பெரிய பெரிய பிரச்சனை. அது மாதிரிதான் டிக் பண்ணி கொடுங்க. அதிக ரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல், இந்த ஒயிட் சார்ட் படுதுன்னு சொன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு தெரியுமா? வெள்ளைப்படுதல், முத்தி, நிறைய ஒயிட் சார்ட், அடிக்கடி ஒயிட் சார்ட் படுதுன்னா கர்ப்பப்பை கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஒயிட் சார்ட் படக்கூடாது. ஒரு முறை தான் படுதுமா, ஒரு முறை பட்டாலும் தப்பு தான். ஆனா வெள்ளைப்படுதல்ங்கிறது கண்டிப்பா கூடாது. அது கர்ப்பப்பை புற்றுநோயை உருவாக்கும். இல்ல சர்விக்ஸ் புற்றுநோய், இல்ல அந்த ஓவரில புற்றுநோய், அதெல்லாம் நிறைய வேற வந்துடுது. அது மாதிரி டிக் பண்ணி கொடுங்க. ஏன்னா சூடாயிடுச்சு, யூட்ரஸ் பயங்கரமா சூடாயிடுச்சுன்னா போதும். அப்படியே விட்டீங்கன்னா அது வந்து கேன்சரா மாறிடும். இருந்தா டிக் பண்ணி கொடுங்க. கர்ப்பப்பை பலவீனம், அது எப்படி சொல்றது? வீக்னஸ் ஆஃப் யூட்ரஸ், அது எப்படி புரிஞ்சுக்கிட்டு? கர்ப்பப்பை பலவீனம்னா
அந்த அந்த கன்சீவ் ஆனா கரு நிக்காது. அதான் கர்ப்பப்பை பலவீனம் தான், அபார்ட் ஆயிடும். கன்சீவ் ஆனாங்கன்னா உடனே அபார்ட் ஆயிடும். அது கர்ப்பப்பையோட பலவீனம் தான். ஏன்னா மண்ணில சத்து இல்லை. சத்து இல்லாம கர்ப்பப்பை நிலம் நல்லா இருக்காது. அதாவது மண்ணி அந்த கர்ப்பப்பை நல்லா இருக்காது. அப்ப அங்க கன்சீவ் ஆனவொடனே அந்த எண்டோமெட்ரியல் அந்த இடத்துல வந்து கரு பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்கா வளரணும். அப்ப அந்த அந்த எண்டோமெட்ரியல் தான் வந்து வீக் ஆகும், கர்ப்பப்பையும் வீக் ஆகும். அப்படின் போது அபார்ட் ஆயிட்டாரு. அதெல்லாம் வந்து பலவீனம் தான், கர்ப்பப்பை பலவீனம் தான். மாதவிடாய்க்கு முன் ஏற்படும் மன அழுத்தம், இது பொதுவாக இருக்குது, எல்லாருக்குமே லேடிஸ்க்கு இருக்கும். அந்த மார்பகம்லாம் கனமாயிடும், உடம்பே கொஞ்சம் அந்த ஹார்மோன் பண்றது, அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான்ங்கிற ஹார்மோனோட பிரச்சனை தான் அது. அப்புறம் வந்து முகப்பொருள், மன உளைச்சல் ஆகும். மன உளைச்சல் இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான். மாசம் நடக்கிற சாதாரண நிகழ்வு. அது உடம்பு கரெக்டா மெயின்டைன் பண்ணா அந்த மன அழுத்தம் இருக்காது. இல்ல எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கு, மன அழுத்தமா இருக்கு, பீரியட்ஸ் வந்தாலே தலைவலியா இருக்கு, ஒரே டிப்ரெஷன் ஆயிடும்னா டிக் பண்ணி கொடுங்க, அதை சரி பண்ணிக்கலாம். அந்த டைம்ல என்னென்ன பயிற்சிகள் செய்யணும், என்ன விஷயம் பண்ணணும் சொல்லி தரணும், சரி பண்ணிக்கலாம். தீட்டு மின்னல் கோளாறுகள், மெனோபாஸ், ஒரு 45 to 50 வயசுக்குள்ள மெனோபாஸ் நடக்கும். ஒரு 10 ஏஜ் அட்டன் பண்ணும் போது எவ்வளவு மன உளைச்சலை சந்திக்கிறாளோ, உடல்ல மாற்றங்களை சந்திக்கிறாளோ, அதே மாதிரி மெனோபாஸ் நடக்கும் போதும் மன உளைச்சலையும் அந்த உடம்புல மாற்றங்களையும் சந்திப்பாங்க. அப்ப என்னன்னா அந்த ட்ரை ஆயிடும், பிறப்புறுப்புலாம் ட்ரை ஆயிடும், ஹீட் ஆயிடும், உடம்பு பயங்கரமா ஹீட் ஆயிடும், மன அழுத்தம் அதிகமா இருக்கும். யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க, பசங்களை பார்த்து திட்டுவாங்க, வீட்டுக்காரங்க திட்டுவாங்க, யாருமே பிடிக்கல தூரம் போடுவாங்க, சாப்பிட்டா பிடிக்காது, தூக்கம் வராது, நிறைய மன உளைச்சல் இருக்கும் அந்த மெனோபாஸ் டைம்ல. அந்த டைம்ல கண்டிப்பா வந்து கணவனாகப்பட்டவன் ஒரு சிறந்த நண்பனா நடத்தும். அந்த இடத்துல அவங்க அரவணைச்சு, அவனை அன்பு காமிச்சு, அவங்க உடம்புக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்குவமா ஹேண்டில் பண்ணி அதுக்கான உணவுகளும் அதுக்கான தியான முறைகளும் பயிற்சிகளும் ஏன்னா ரிலாக்ஸா வச்சுக்கிறது அப்படின்னு அப்படி கொண்டு போனாலும் அவங்க கையை பிடிச்சி தூக்கலாம். அதை நீங்க கவனிக்காம அப்படியே நீங்க விட்டுனே இருந்தீங்கன்னா அதுதான் அந்த ஹிஸ்டீரியா மாதிரிலாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டு கர்ப்பப்பையில அந்த பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சு. அப்படின்னா கர்ப்பப்பையில இருந்து கருப்பையை கட் பண்ணி எடுத்துறதால எடுக்கக்கூடாது. கருப்பையில எடுக்கக்கூடாது. எடுத்துட்டீங்கன்னா ஹிஸ்டீரியா வந்து ஒண்ணு உங்களுக்கு கன்ஃபார்மா பைத்தியம் நடக்கும். கர்ப்பப்பை எக்காரணம்னு எடுக்கக்கூடாது. அதுல வந்து அந்த ஃபைப்ராய்ட் நார்மல், அந்த கர்ப்பப்பைக்கு உள்ள ஓவரி, ரெண்டு ஓவரி, அப்புறம் யூட்ரஸ் சென்டரா வந்து ஒரு நார் வரும். 45 வயசு 40 தாண்டினாலே அந்த சென்டரா, சொல்றது புரியுதா? ஃபைப்ராய்ட், இது எண்டோமெட்ரியல், இது வஜினா, இது ஓவரி. விதை இடம். ஆண்களுக்கு விதை மாதிரி பெண்களுக்கு 2 விதை. புரியுதா சொல்றது? ஆண்களுக்கு விந்து உற்பத்தி ஆகிறது, உற்பத்தி பண்ணி கொடுக்கறது, உறிஞ்சி இருக்கிறது விதைகள், 2 விதைகள். அதே மாதிரி பெண்களுக்கு கருமுட்டியை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது பெண்ணோட விதைகள். பெண்ணுக்கு விதை இருக்கு, ஆணுக்கு இருக்கிற மாதிரி இது. இங்கிருந்து அந்த கருமுட்டை வரும், சரியா? இந்த இடத்துல அந்த நார் வரும். இது அப்படியே 35 அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். சூடு, கர்ப்பப்பை ஓவரா சூடா இருந்தா அப்படியே வீங்கினே போகும். பெருசாகும் இந்த வயிறு என்ன ஆகும், அப்படியே பெருசாயினே வரும், பெருசாயினே இருக்கும். என்னன்னு தெரியல, வெயில் பெருசாயினே இருக்கு, வெயில் பெருசா செக் பண்ணும்போது ஃபைப்ராய்ட் கட்டி. இந்த கட்டி இவ்வளவு பெருசா இருக்கும், கர்ப்பப்பை பெருசாயிடும், 5 கிலோ இருக்கும், 3 கிலோ இருக்கும். அவன் என்ன சொல்லுவான்னா இது வந்து கேன்சர் கட்டின்னு சொல்லுவான். இது எல்லாருக்குமே வரும், எல்லாருக்குமே இருக்கும். அது வளர விடக்கூடாது. அது சூடு இருந்ததுன்னா வளர்ந்தே போகும். அந்த சூடை எடுத்துட்டுனா அது அப்படியே நார்மல் ஆயிடும். கர்ப்பப்பை சூடு, அந்த கர்ப்பப்பை சூடை எடுக்கிறதுக்கு தான் வந்து கற்றாயச்சாறு சாப்பிட சொல்றது. எத்தனை பேர் சாப்பிடுறீங்க கற்றாயச்சாறு, குமரிச்சாறு? எத்தனை பேர் குடிக்கிறீங்க குமரிச்சாறு? அதை கட் பண்ணி எடுக்கும்போது கேன்சர் கட்டின்னு சொல்லுவான். அதை எடுக்கும்போது அதை மட்டும் எடுக்கூடாதுங்க, கர்ப்பப்பையை எடுத்துருக்கணும். இது மொத்தம் இது ஓவரி விட்டுருவோம், இது மொத்தத்தை கட் பண்ணி விட்டுருவோம். எடுத்துட்டானா ஓவரி தான் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கர்ப்பப்பை மீது ஆதிக்கம் செலுத்துது. கர்ப்பப்பை மீது ஆதிக்கம் செலுத்துது. இதை நீ கட் பண்ணி எடுத்துட்டுனா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எங்க போய் வேலை செய்யும்?
கர்ப்பப்பையை கட் பண்ணி எடுத்துட்டா ஈஸ்ட்ரோஜன் புரோஸ்டரான் ஹார்மோன் கர்ப்பப்பை ஆழ்ந்து செலுத்துது. கர்ப்பப்பையை கட் பண்ணி எடுத்துட்டா ஓவர் 2 ஓவர் விட்டாச்சு. இப்போ ஈஸ்ட்ரோஜன் புரோஸ்டரான் ஹார்மோன் எங்க போய் வேலை செய்யும் சொல்லுங்க. கவனிங்க, 2 ஓவர் இல்லையா? 2 ஓவர்னா டைரக்டா 2 மார்பு. ஓவரினா மார்பு. அப்போ அந்த ஈஸ்ட்ரோஜன் புரோஸ்டரான் ஹார்மோன் கர்ப்பப்பையின் மீது ஆதிக்கம் செலுத்தும் போது அதுக்கான அந்த இடம் அந்த வாய்ப்பு இல்லைன்னு போது அந்த ஹார்மோன் நேரா இந்த மார்பு தான் வேலை செய்யும். அப்படி மார்பு வேலை செய்யும் போதுதான் மார்பக கட்டி. அவன் என்ன சொல்றான், கட்டின்னு சொன்னா உங்களுக்கு பயம் வராது. பிரஸ்ட் கேன்சர் சொல்லுவான். அது பேர் மார்பு கட்டி, அது கேன்சர் சொல்லுவான். நீ கேன்சர் சொன்ன அப்ப என்ன பண்ணணும், 5 லட்சம் ரூபாய் கட்டு. எப்படி கேன்சர் சரியாகும்? மார்பு இருந்தா தானே ஒரு கேன்சர் வரும். நான் இதை எடுத்துட்டுனா கேன்சர் வருமா அப்படின்னு இந்த இடத்தையே ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துருவோம். இருக்கிறாங்க லேடிஸ், அது மாதிரிலாம் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் எடுத்தாச்சு, கேன்சர் தப்பிச்சிட்டோம். அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் இந்த பக்கம் வரும். தொட்டாலே வலிக்கும். மார்பு லைட்டா தொட்டாலே பயங்கரமான பெயின் இருக்கும். கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிட்டு ஓடும். அதுக்கப்புறம் முடியல போது இந்த பக்கம் இருந்தாலும் எடுத்துட்டு போ. 2த்தையும் எடுத்துட்டு தான் போகலாம். ஒரு சிறந்த பெண்மணியா உலாவாகலாம். அந்த அளவுக்கு அட்டுழியம் பண்றது. கேட்டா பகுத்தறிவு எழுதி கொடுங்க. அந்த யூட்ரஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, பாத்துங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சூடு, உடம்பு சூடாகி போச்சு. கர்ப்பப்பை ஃபுல்லா கழிவு, அந்த பீரியட்ஸ் எல்லாம் ஒழுங்கா வரணும். அந்த கழிவுல முழுசா வெளில வரணும். அந்த பீரியட்ஸ் நடந்த அன்னைக்கு தண்ணி ஊற்றி குளிச்சிருது. அது பண்றீங்க. பீரியட்ஸ் நடந்த அன்னைக்கு தண்ணி ஊற்றி குளிச்சிருது. ஹைப்போதலாமஸ் இங்க இருக்கு. தலையில பச்சை தண்ணி ஊத்தின உடனே இங்க கொஞ்சம் உடம்பு சூடு இருந்தாலும் அந்த வயிறு வலிக்குது இல்லையா? அந்த ஏன் வலிக்குதுன்னா அந்த கர்ப்பப்பை கொஞ்சம் உஷ்ணத்தோட இருக்கும்போது அப்படி சுருங்கி விரியும். அந்த சுருங்கி விரியும் போது வயிறு வலி தாங்க முடியாம அழுகுது. புரியுதா? அளவுக்கு அதிகமான சூடு இருக்கும் போது தான் நீங்க கதறீங்க. ஓரளவுக்கு சூடு இருக்கும். ஓரளவுக்கு அந்த கோழி அந்த குஞ்சு அடக்காகும் போது, கோழி குஞ்சு அடக்கும் எவ்வளவு சூடு, அந்த சூடு இருக்கும். அளவுக்கு அதிகமா சூடு இருக்கும் போது தான் வயிறு வலி தாங்க முடியாது அழுகுது, கதறது. ஒரு குறிப்பிட்ட உஷ்ணம் இருந்தாலும் அந்த கழிவுகள் மொத்தம் வெளில வரும். நீங்க தலையில தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது குளிர்ச்சி ஆகி போச்சுன்னா ஸ்டாப் ஆயிடும். 100-150 ml வெளில வருது, கழிவு வெளில வரணும். அது போய் நிறுத்தினா என்ன ஆகும்? அது நிறுத்தினா என்ன ஆகும் தெரியுமா? தெரிஞ்சுங்க. நிறைய பேர் ஏறிட்டு போறாங்க அப்ளிகேஷன்ல. வண்டு, கருப்பா வண்டு வருது யூட்ரஸ்ல இருந்து. புழு, வண்டு, புழு, பூச்சி ஓவரா ஒயிட் சாட் பண்றது, இதெல்லாம் எப்படின்னு பாருங்க. இதையும் சரி பண்ணி தான் அனுப்பிச்சுக்கிறோம். அந்த 3 நாள் பீரியட்ஸ் முழுசா வெளில வரணும். தலையில தண்ணி ஊற்றினா ஸ்டாப் ஆயிடும். கெட்டு போன ரத்தம் இங்கேயே இருந்தா என்ன பின்ன வண்டா மாறாதா, அழுக்கா மாறாதா, கழிவு பூச்சா மாறாதா? அழுக்கு இருந்தானே, கழிவு இருந்தானே பூச்சிகளா வருது. அதெல்லாம் இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் அதுக்கான விஷயம் எல்லாம் சொல்லி தருவோம். அதுக்கான நேரம் காலம் வரும்போது அதுக்கான விஷயம் சொல்லி தருவோம். தெரிஞ்சுக்கின்னு அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ற வழியப்பாரு. தீட்டுநின்றல் கோளாறு சொல்லிட்டோமா? சொல்லாச்சா? தீட்டுநின்றல் கோளாறு முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தைராய்டு. தைராய்டு தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம். இந்த கையை வச்சு காட்ட தெரியுது. தைராய்டுனா இங்க எங்க இருந்து நான் கேட்கல. தைராய்டுனா என்னன்னு நான் கேட்கல. நீ சொன்னீங்கன்னா பதில் சொல்லிட்டு அனுப்பி போவேன். தைராய்டுனா என்னது? நீ எதை கேட்டாலும் தெரியாதுன்னா தெரியாம எதுக்கு வாங்குறீங்க? இப்போ தைராய்டுங்கிறது ஒரு கிளாண்ட், ஒரு சுரப்பி. அது சுரக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோன்? தைராக்சின். அது எவ்வளவு சொல்லணும் ஒரு நாளைக்கு? 0.6, அதாவது 0.6 ஏதோ சொல்றாங்க, 0.5 ஏதோ சொல்றாங்க. ஒரு நாளைக்கு அவ்வளவு சொல்லணும். இதுல T3, T4 சொல்லுவோம். T3, T4 டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு TSH டெஸ்ட் பண்ணுவோம். TSH என்னன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். டோட்டல் வேல்யூ. இந்த தைராய்டு எவ்வளவு T3, T4 விட TSH ரொம்ப முக்கியம். இப்ப கவனிங்க, நான் போன வாரம் சொன்னேன், பிபி பத்தி சொன்னேன். இதேதான்
நாம சந்தோஷமா இருக்கும்போது, துக்கமா இருக்கும்போதோ, இல்ல பல விதமான எண்ண உணர்வுகளோட இருக்கும்போது ஹார்மோன்ஸ் எப்படி இருக்கும்? துக்கமா இருந்தா துக்கமா இருக்கும்போது ஒரு ஹார்மோன் சுரக்குது, சந்தோஷமா இருந்தா என்டார்பின் சுரக்குது, நிறைய ஹார்மோன் சுரக்குது. கவலையோட இருந்தா அங்க ஒரு ஹார்மோன் சுரக்குது, பய உணர்வு வந்தா அங்க ஒரு ஹார்மோன் சுரக்குது. கவலையா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது, துக்கமா இருக்கும்போது வேற ஒவ்வொரு உணவுகளும் இருக்கு இல்லையா? இந்த ரஜ உணவு, தம உணவு, சாப்பிடுங்க 3 உணவு. இந்த 3 உணவோட லிக்விட் தான் எல்லாமே வரும். புரியுதா? இப்போ அந்த ஒவ்வொரு எண்ண அலைகளுக்கு ஏற்ப, எண்ணங்களுக்கு ஏற்ப ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹார்மோன் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த டக்லஸ், அதாவது அந்த கிளான்ஸ், நாளங்களா சொல்லுவாங்க. ஹைபோதலமஸ், பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, தைமஸ், பான்கிரியாஸ், அட்ரினல், செக்ஸ் கிளாண்ட் அப்படின்னு 7 கிளான்ஸ் நம்ம உணர்வுகளுக்கு ஏற்ப ஹார்மோன்கள் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்ப நான் சந்தோஷமா இருந்தா ஒரு ஹார்மோன், துக்கமா இருந்தா ஒரு ஹார்மோன். இப்போ அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப ஹார்மோன் சுரக்குது. இத டிஎஸ்ஹெச் வேல்யூ இவ்வளவு இருக்கும்னு ஏன் நீ பிக்ஸ் பண்றேன்னு கேட்கறாங்க. எவ்வளவு சார் இருக்கும் டிஎஸ்ஹெச் வேல்யூ? டிஎஸ்ஹெச் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 0.5 மேக்சிமம் 5 இருக்கணுமா? 5 இருக்கணும். தைராய்டு ஹார்மோன் சிங்கரேட்டின் ஹார்மோன் 5% இருக்கணுமா? 50 இருக்குது, 70 இருக்குது, 90 இருக்குது, 100 இருக்கு, சில 150, 200, 200 பாத்துக்கிறேன். இத பிக்ஸ் பண்ணிட்டு தைராய்டு பிரச்சனை சொல்லிட்டு என்ன பண்றாங்க? மெடிசன் கொடுக்குறாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? சமாதியில தான் இருக்கணும். சமாதி நிலை என்ன அர்த்தம்? அப்படியே எண்ணங்கள் ஆளுல சமாதியில இருந்தா அவனுக்கு 5 கிளியர் இருக்கும். ஏன் சந்தோஷமா இருந்தா ஹார்மோன் அதிகமாகும், தொக்கமா இருந்தா ஹார்மோன் நேரமா இருக்கும். இது இயல்பு தானங்க. இதுக்கு எப்படி பிக்ஸ் பண்றீங்க நீங்க? இது புரிஞ்சுக்கோங்க. தைராய்டு அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எதனால வருதுன்னு தெரியுமா? இங்க ஹைபோதலாமஸ் அப்படிங்கிறது அதோட உஷ்ணத்தன்மை 98.6. கரெக்டா நீங்க ஆயில் பாத் பண்ணி கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா 98.6 அப்படியே மெயின்டைன். ஹைபோதலாமஸ் சரியா இருக்கும் பட்சத்தில் பிட்யூட்டரி கரெக்டா இருக்கும், பிட்யூட்டரி கரெக்டா இருக்கும் பட்சத்தில் தைராய்டு கரெக்டா இருக்கும். தான் கான்செப்ட். யாரெல்லாம் ஆயில் பாத் பண்ணலையோ அவர்களுக்கு வரக்கூடிய வியாதிக்கு பேர் தான் தைராய்டு. ட்ரை ஆயிடுச்சு, இந்த ஆர்கன் ட்ரை ஆயிடுச்சு, அது ஃப்ரீயா வேலை செய்யறது, அந்த லூப்ரிகேஷன் அதுக்கான அந்த விஷயம் இல்லை. அப்ப ட்ரை ஆயிடுச்சு, இது எப்படி இந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும்? நீ தலையில ஏன் எண்ணெய் வச்சு குளிக்கல? ஏன் எண்ணெய் வச்சு குளிக்கல? எத்தனை பேர் ஆயில் பாத் பண்றீங்க? கை தூக்குங்க. ஆயில் பாத் பண்றவங்க கை தூக்குங்க. நல்லா தூக்குங்க. ஆயில் பாத் பண்ண கை தூக்குங்க. நல்லா தூக்குங்க. சரி, ரைட். 1 2 3 ஆயில் பாத். இப்ப நான் அதான் சொல்லலாம், எண்ணெய் தேய்த்து குளிப்பவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? புரிந்து கொடுக்கணும். எண்ணெய் தூக்கி இருக்கிறவங்க கொஞ்சம் எண்ணெய் தேய்த்து குளிப்பவங்க யார்? சரி, ரைட். நீ கேட்கற கேள்வி போய் சொல்லுமா? எந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமா? நல்லெண்ணெய். சுட எண்ணெயா பச்சை எண்ணெயா? ஒண்ணு. சுத்தெண்ண குடிக்கல, பச்சை குடிக்கிறியா? பச்சை தண்ணி. அன்னைக்கு தூக்கம் வருதா? தூங்குறியா இல்ல முடிச்சுறியா? தூங்குற. சரி, ஒண்ணு. நீ லட்சுமி பண்றியா? நல்ல எண்ணெயா எந்த எண்ணெய்? எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்க? நல்லெண்ணெய். சூட வச்சு தேய்க்கிறீங்களா பச்சையா தேய்க்கிறீங்களா? சுத்தெண்ணெய் குடிக்கல, பச்சை குடிக்கிறீங்களா? நீங்க சுட தண்ணியில குடிக்கிறீங்களா பச்சை எண்ணெய் தேய்க்க சொல்லிட்டீங்க. சுட தண்ணியா பச்சை தண்ணியா? ரைட். அன்னைக்கு தூக்கம் வருதா? தூங்குறீங்களா? தூங்குறீங்க. அன்னைக்கு ஏதாவது மானிய சமைச்சு கீரை, தயிர், மோர்? சரி, ரைட், ஓகே. இந்த பக்கம் குருசாமி எண்ணெய் வச்சு குளிக்கிறீங்க. பச்சை எண்ணெயா என்ன எண்ணெய்? பச்சை தேய்ச்சி பச்சை. சுட தண்ணியா பச்சை தண்ணியா? தூக்கம் வருமா? அன்னைக்கு தூக்கம் வராதா? தூக்கம் வராம தூங்க மாட்டீங்க. சரி, ரைட். சரி, இப்ப பண்றீங்க இல்லையா? நீங்களாம் என்ன தெரியும் பண்றீங்க? ஆரோக்கியமா இருக்கிறங்கிற நினைப்புல யமனை தூக்கி உள்ள விட்டுக்கிறீங்க. வருது சின்ன குழந்தை, சின்ன பொண்ணு பச்சை தண்ணில குளிக்குது, பச்சை எண்ணெய் தேய்ச்சிக்குது, தூக்கம் வந்தா தூங்கு. இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணாங்க. இது பழமொழி இருக்கு. எங்கேயோ போற மாதிரி இருந்தா என் மேல யாரா இருந்தாலும் அங்க போற யமனை என்ன பண்றீங்க? இந்த பக்கம் லைட்டா அப்படி பாத்துட்டு போ அப்படின்னு அர்த்தம். ஹார்மோன்ஸ் எல்லாமே இன்பேலன்ஸ் ஆயிடும். நோய்கள் வரிசை கட்டி நிற்கும் வீட்டு வாசல். நோ பிபி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் நோ பிபி ஆயிடும்.
லைட்டா சூடாக்கி எடுங்க. இப்ப சொல்லி தர மாட்டேன், கவனிங்க. இப்பெல்லாம் கிடையாது, அது ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போகும். அவங்க அப்பத்தா, அவங்க அம்மாவோ அவங்க அப்பத்தா ஜன்னி வச்சு செத்து போயிடுமா. அது என்ன, விஷால் ஆரியன். அது என்ன பண்ணுது, மருதா மதுரையா மருதா மருது மருது மருது. அதுல அந்த பாட்டியை என்ன பண்ணுவாங்க, அந்த வில்லங்களை தூக்கி போயிட்டு நம்மளோட அந்த பச்சை எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டு ஐஸ் வாட்டர்ல அந்த தொட்டில போட்டு முக்கிய எடுத்துட்டு சீவிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளநீர் வச்சு விடுவாங்க. அந்த வில்ல அந்த பாட்டியை பார்த்து கேட்பான், என்ன பண்ணு தெரியுதா அப்படின்னு கேட்டவொடனே, தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லுது அந்த பாட்டி. அதுக்கப்புறம் போ வீட்டுக்கு, போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கொடுப்போம். அப்ப வீட்டுக்கு பார்த்துட்டு அவன் பையன்கிட்ட பேசிட்டு அந்த விஷால் கிட்ட அப்புறம் நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கும்போது படுத்துக்கும் அந்த வீட்டு தண்ணியிலே. காலையில இருந்து பார்த்தேன்னா வாயில் மருந்துன்னு சொல்லிட்டு பாத்துறீங்களா இந்த படம் என்ன ஆச்சு? ஜன்னி செத்து போச்சுயா. இவ்வளவு சொல்லி கொடுத்து சொன்னாலும் நான் பச்சை எண்ணெய் குளிப்பேன், பச்சை எண்ணெய் குளிப்பேன், பச்சை தண்ணி, பச்சை எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் தூங்குவேன். வாயில் நோடு சாக வேண்டியதுதான். ஜன்னி வச்சிரும். குற்றாலத்தை போய் குளிக்க போறீங்கல்ல, பச்சை எண்ணெய் தேய்ச்சின்னு பச்சை குற்றால அருவில குளிக்க தந்தா வெறும் தண்ணில குளிச்சுட்டு வா. அதுல எண்ணெயை தேய்ச்சின்னு போய் இருந்து குளிக்குது. அதெல்லாம் தப்பான கான்செப்ட். அதெல்லாம் பண்ண கூடாது. பக்கவாதம் வந்துடும் இல்ல ஜன்னி வச்சிரும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த மழையில நினைஞ்சிருக்கு, பச்சை தண்ணி வச்சு குளிச்சேன், இதெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது நேரம் விளாண்டுன்னா, நேரம் மோசமா இருந்ததுன்னா கதை முடியுதுன்னா போய் சேர வேண்டும். அதனால இந்த மாதிரி இந்த எண்ணெய் தேய்ச்சி தப்பு பாட்டை பண்ணிட்டு பம்ப இழுத்துக்காது. ஜன்னி வச்சிடும். சுட தண்ணி தான் குடிக்கணும், சுட எண்ணெய் தான் தேய்க்கணும். அன்னைக்கு தூங்கக்கூடாது. நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய ரூல்ஸ் இருக்கு. பத்தியமே இருக்கு. நீங்க சத்தியம் தவறலாம், பத்தியம் தவறக்கூடாது ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கரெக்டான ஆயில் பாத். ஆஸ்துமா இருக்கிற கூட ஆயில் பாத் பண்ணலாம், சைனஸ் இருக்கிற ஆயில் பாத் பண்ணலாம். பண்ணிருக்கிறாங்க, சரியாயிட்டு இருக்கிறாங்க. அது அந்த மாதிரி தெரியாதனமா எல்லாம் பண்ணிட்டு மாட்டிக்காதீங்க. சரியா? அறிவாளித்தனமா அறிவியலியா செஞ்சுக்கிறீங்க. ஆயில் பாத் பண்றது தப்பு. நீங்க நான் சொல்ற மெத்தட் சொல்லித்தரேன், பொறுமையா இருக்கு. சரி, இந்த பெண்களின் நோய்கள் முடிஞ்சதுயா. அடுத்தது தைராய்டு தான். தைராய்டுனா ஆயில் பாத் பண்ணதான். ஆயில் பாத் பண்ண தைராய்டு சரியாயிடும். இன்னொன்னு சத்து குறைபாடு. வேற ஒன்று ரெண்டு தான் சார் கான்செப்ட். சத்து குறைபாடு, இன்னொன்னு ஆயில் பாத் பண்ணலாம். இது ரெண்டு தான். நல்ல சத்துக்கள் நல்ல குளிர் உள்ள ஆயில் பாத் பண்ணுங்க, தைராய்டு சரியாயிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் கருச்சிலை, அபார்ஷன். சரி, அது பாத்துங்க. மலட்டுத்தன்மை, கருமுட்டை வரல, மலை, அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி டிக் பண்ணி கொடுங்க. கஷ்டப்பிரசவம், இந்த டெலிவரி ஆகும்போது எனக்கு பிரசவமே சரியா நடக்க, சிசேரியன் தான் எடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்டேக், ரொம்ப ரொம்ப ஒரு பிரசவம் எப்படி நடக்கணும், சாதாரணமா ஆகணும். இது யாரு திரும்ப நீங்க கத்துக்கணும்? ஒரு குழந்தைகிட்ட கத்துக்கணும். ஒரு பெண் அந்த அந்த பிரசவம் பண்ணும்போது சாதாரண பெற்று எடுத்துட்டு வெளில வரணும். நாட்டு சினிமாவை பார்த்துட்டு எஜமான் படத்தை பார்த்துட்டு தான் பண்றது. அதை மீனாவும் சொல்லி கொடுத்து போயிடுச்சு. கத்தணும், பிரசவம்னால ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சொல்லி விட்ட சப்கான்சியஸ் போட்டாச்சு. சாதாரண விஷயங்கள். குழந்தை பத்திரக்கு சாதாரண விஷயம். என்ன அப்படி பாக்குறீங்க? சாதாரண விஷயம் பெரிய விஷயமா? பிரசவங்கிறது சாதாரண விஷயம், ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா ஆமா, நீ அதான் சொல்லுறேன். இந்த மாதிரிலாம் பூனெல்லாம் காட்டக்கூடாது. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. பிரசவங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா தாய்மைங்கிறது சிறந்த விஷயம். அதில் நான் மாற்றுக்கிறது. தாய்மைங்கிறது சிறந்தது, பிரசவங்கிறது சாதாரண விஷயம். எப்படி நான் சொல்றேன்? எல்லா ஜீவராசியும் பாருங்க, நீங்க பண்ற மாதிரி பண்ணுங்க. கோழிக்கு தான் முட்டை போடுது, அதோட வலி எப்படி இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, கம்முன்னு உட்காந்து அப்படி விட்டுட்டு தான் போகுது கம்மு. இந்த மாதிரிலாம் ஓவரா பந்தா பண்ணக்கூடாது. நான் நம்பாதீங்க. லேடிஸ் ஜென்ஸ் என்ன பண்றது, அன்னைக்கு மட்டி வைக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. சாதாரண ஒரு நிகழ்வு. அதாவது ஒரு சிசுவை பெற்றெடுக்கிறதுக்கு சாதாரண நிகழ்வு.
ஆனா தாய்மை வந்து சிறந்த விஷயம், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லா ஜீவராசியும் பாருங்க, அழகா பெத்து போட்டு உடனே அடுத்து தூக்கு போயிடுது. இந்த மனித மிருகம் மட்டும்தான் எவனையும் நிம்மதியா இருக்கிறது கிடையாது. ஒரே அத்தியம் இந்த சினிமாவை பார்த்து அப்படியே சப்கான்ஸ்ல பதிஞ்சிருக்கு. சினிமாவெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுது, அப்படியே நினைச்சுக்க வேண்டியது, மீனா மாதிரி நினைச்சுக்க வேண்டியது. நினைச்சு என்ன பண்ணுது, பிரசவம் வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. ஏன்னா டைலாக் பேசணும் இல்லையா, வீட்டுக்காரர்கிட்ட பேசணும், பசங்கிட்ட பேசணும். 10 மாசம் சுமந்து பெற்ற வயிறுதான் அது பேசணும்ல, அதுக்கான ஆக்டிங் தான். வேற ஒண்ணு நான் நடிப்பு தெரியுமா, அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா சொல்றேன், ஒரு பெண் கண்ணதில் பிரசவம் பண்ண நான் நேரடியா பார்த்தோம். அவதான் பொம்பளை. அவ்வளோ கஷ்டம் ஒப்பாடி இருக்கிறதுக்கு எல்லாரையும் உண்டுக்கு பண்ணினா அது பொம்பளை கிடையாது. ஒரு பொம்பளைனா அந்த குரத்தை பெற்றிருக்காரு, அந்த குரத்தை குழந்தை பெற்றிருக்கு. நான் அப்படியே டேரக்டா நேரடியா பார்த்தேன். அப்படியே வரா சாதாரண நல்ல பொழுதாச்சு பொம்பளை. நான் பார்த்து உட்காந்துக்கிறேன், கடைவாசல உட்காந்துக்கிறேன். 10 வருஷம் முன்னாடி கடைவாசல உட்காந்துக்கிறேன். அந்த இடம் ஒரு காலியான இடம் இருக்கு. அந்த இடத்துல அப்படி ஏன் இந்த பொம்பளை இப்படி போகுது, உள்ள போகுது, காலி மேன அது உள்ள போச்சு. ஏன் இந்த பொம்பளை உள்ள போகுது, நான் சும்மா உட்காந்துக்கிறா, ஏன் இந்த பொண்ணு இந்த குரத்தை எனக்கு இப்படி எட்டி பார்த்தேன். அப்படியே இப்படி நின்று தலையை பிடிச்சி இழுத்து அப்படியே தூக்கி தொடச்சிட்டு கத்திரிக்கோலை எடுத்து அப்படி கத்திரிக்கோலை இல்ல தொட்டு பிடிச்சி கீழி தூக்கி அந்த நஞ்சு கூட தூக்கி போட்டு துவச்சி தோல் மேல தூக்கி போட்டு 2 நிமிஷம் தான் போயின்னு தான் பொம்பளைன்னு பேரு. அவதான் பொம்பளை. பேசுறது டைலாக் பேசுறது எல்லாம் 10 மாசம் சுமந்து பெற்ற வயிறா எனக்கு கஞ்சி ஊத்து. ஏன் நீயே ஊத்திக்க மாட்டேன் உங்க கஞ்சி? சாவர வரைக்கும் உங்க இங்கதான் பாக்கணும். இன்னொரு நம்பாது சாவர வரைக்கும் அவங்க வேலையை பார்த்துருவோம். என்ன நம்பி நீ நீங்க கஞ்சி முட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தியா அதோட வாழ்ந்து போயிட்டு வேலையை பாரு. கல்யாணம் பண்ணி கொடுக்கறதும் உள்ள பொண்ணு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா அவங்க தான் கல்யாணம் கொடுத்துட்டா என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் விசாரிச்சேன் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகே நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டேன். நல்லபடியா வாழ்ந்துக்கிற வழியை பார்த்துக்கோ. பொண்ணு வந்து சொல்லிடணும், அம்மா உனக்கான விஷயம் நான் லைஃப் அமைச்சு கொடுத்துட்டோமா, என் கடன் முடிச்சுது, நீ ஒரு வாழ்க்கை பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் உங்க விஷயம் என்கிட்ட வந்து நிக்காத, உன் வாழ்க்கை நீ தான் பார்த்துக்கோ. வராது இந்த பக்கம் வராத ஓடிக்கும். என்கிட்ட கண்ணு கசையும் நிற்கும் இடத்துல. அது உன் வாழ்க்கை. நல்லவனும் கெட்டவனும் குடிகாரனா எழுதணும், அதெல்லாம் நீ பார்த்துக்கணும். உன் தரணியை வச்சு நீ வாழ்ந்துடும். என்கிட்ட வந்து நிக்காத. அப்பா ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணுமா கேள்வி சொல்லித்தரேன், அவ்வளவுதான். ஏன்னா அனுபவம் இருக்கு. அந்த கைடன்ஸுக்கு மட்டும் என்கிட்ட வா. பிரச்சனை என்கிட்ட வந்தனா அது என் விஷயம் கிடையாது, உனக்கான விஷயம். அது நீ பார்த்துக்கணும். விட்டு கலாச்சிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். எல்லாத்தையும் நோண்டிக்கின்னு பேசிக்கின்னு புத்திமதி சொல்லிக்கின்னு முதல்ல மத்தவங்களுக்கு புத்திமதி சொன்னா நீ முதல்ல யோசிமன் பாரு. இன்னொருத்தர் புத்திமதி சொல்ல வரும், நம்ம யோசிமன் பாருங்க ஃபர்ஸ்ட். யாருக்கும் புத்திமதி சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. அது சொல்ற இடத்துல பக்குவமா வேற ஒரு விஷயமா போகும். அதான் நான் சொல்ல வந்து மிஸ் ஆகி போச்சு. இப்ப கீழே உட்கார வச்சுக்கிறேன், கீழே உட்காரணும் உட்காந்து கேட்டுக்கிறீங்க. இதோட சைக்காலஜி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவில பிரச்சனை வந்தா கீழே உட்கார வச்சு பேசணும். கீழே உட்கார வைக்கணும். ஒரு பெட்ஷீட் போட்டு கைகால மணி கீழே உட்கார வைக்கணும். அப்படி உட்கார வச்சா பேசணும். நிக்க வச்சு பேசினா பிரச்சனை அதிகமாகும். ஏன் கீழே உட்கார வச்சு பேச சொல்றோம்? அது உள்ள சைக்காலஜி தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் முடிச்சிட்டேன், டைம் ஆகும். அப்ளிகேஷன் முடிச்சாச்சு. சொல்லுங்க சைக்காலஜி சொல்லுங்க. ஏன் கீழே உட்காந்தா பிரச்சனை சாவாது? கீழே உட்காந்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர் 2 பேரும் யாரும் கூட சேரணும். சம்பந்தப்பட்ட 2 பேரும் பெட்ல போட்டு கீழே தரையில உட்காந்து பேசணும். பேசுனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். எப்படி முடியும் மட்டும் சொல்லுங்க. யோசிங்க சார். என்ன சார் நீங்க மனசு ஒருநிலைப்படுதா? சரி, கீழே உட்காரும் போது மனம் ஒருநிலைப்படும். பாயிண்ட் டேக்கன் 1. அப்புறம் அதான் குருகுல கல்வி பாத்துக்கோங்க. சேர்ல போட்டு ஸ்கூல்ல பசங்க சேர்ல குருகுல கல்வினா மண் தரையில கீழே உட்காருவாங்க. 30 பேரும் வந்து 30 அர்ஜுனா இருக்கும். அதான் குருகுல கல்வி. கீழே உட்காரும்.
அதான் உங்களுக்கு கீழே உட்கார வச்சுக்கிறேன். புரியுதா? கீழே உட்காந்து கஷ்டம், தப்பு. உட்காருது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நீங்க சரின்னு நான் சொல்றேன். கீழே தான் உட்காரணும். வலிக்கிட்டோம், இடுப்பெல்லாம் நொழிக்கும், தாங்க முடியாத பேர் வீசிட்டோம் மனசுக்குள்ள, எரிமலை வெடிக்கிட்டோம் உள்ள, எரிஞ்சு கொதிச்சு அடங்கி அமைதியாகும், கொதிக்கும், நல்லா கொதிக்கும். உட்கார வச்சே சரி பண்றாரு, உட்கார வச்சே அவங்க சரி பண்றது இருப்பாரு நோய். கீழே உட்காந்து சரியா கொஞ்சம் நோய். கீழே உட்காந்து கான்சன்ட்ரேஷன் வரும் சார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது தெரியுமா, மிகப்பெரிய பிரச்சனையா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலை விரிச்சா ஒரு விஷயம், இந்த சமூகமே சீரழிதுன்னா ஒவ்வொருத்தரும் வெட்டிங்க மாறுவாங்கன்னா என்ன காரணம்? திமிரு, ஆணவம், ஈகோன்னு. கீழே உட்காந்து ஈகோ இருக்காது. கீழே உட்காரவங்களுக்கு ஈகோ வராது, ஈகோ நிறைய கிடைப்படாது. நின்னுகிட்டே பேசினா ஈகோ வரும், திமிர் வரும். உட்கார வச்சு கைகால மணி கீழே உட்கார வச்சுன்னா முதல்ல ஈகோ விட்டுருவாங்க. ஈகோ ஸ்டாப் ஆயிடும். கீழே உட்காந்தா ஈகோ போயிடும். ஈகோனால பிரச்சனை கிடைக்குது. ஈகோ விட்ட பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்களே, என்ன பிரச்சனை ஏதாவது தெரிஞ்சுப்பாங்களே, சரி பண்ணி அனுப்பலாமே. இந்த ரெண்டு விஷயம் நடக்கும். நல்லா கீழே உட்கார வைக்கும். இதுதான் சைக்காலஜி. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குது. ஓவர் ஆக்ட் பண்றணும், இல்ல நிறைய பேசணும், இல்ல உண்மையெல்லாம் சொல்லணும். நிறைய உண்மைங்க சொல்றல, இன்னொரு 4 வாரம் 5 வாரம் பொறுத்துக்கோங்க. என்னோட ஒரிஜினல் சுயரூபத்தை நான் காட்டுறேன். நம்ம அதை இன்னொரு 4-5 வாரம் தான் சுயரூபம் காட்டணும். அப்ப பாருங்க நான் யாரு, இப்ப பாருங்க, இப்ப அமைதியா இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா கர்ணனுக்கு வந்து விஸ்வரூபம் காமிச்சாரு இல்லையா? அதனால ஒரு விஸ்வரூபம் எடுப்பேன். இன்னொரு 4-5 வாரம் தான். புதிய கோணத்துல, புதிய தோற்றத்துல. அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா தெரியுமா? அது கொஞ்சம் பொறுமையா பாருங்க. சரி, ரைட். இந்த பெண்கள் விஷயம் முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் ஆண்களின் நோய்கள், ஆண்மை குறைவு, இம்பார்ட்டன்ஸ், உயிரணுக்கள் குறைபாடு. ஒரு ஆணுக்கு 60 பில்லியன் உயிரணுக்கள் இருக்கணும், இருந்தது ஒரு காலத்துல. 60 பில்லியன், 60 பில்லியனுக்கு மேலதான் இருக்கும். இப்போ 1000, 2000, 3000, 5000, 500, 60 பில்லியன் எங்க இருக்கு, 500 பில்லியன் எங்க இருக்கு? ஏன், என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல, சிம்பிள் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மண்ணா கூட நீங்க கனெக்ஷன் கட் பண்ணிட்டீங்க, பூமி தாயோட கனெக்ஷனை கட் பண்ணிட்டீங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, அதிகப்பட்ட உஷ்ணத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். மண் சத்து கிடைக்காம போறது ஒண்ணு. ரெண்டாவது, அதிகப்படியான உஷ்ணத்துல வேலை பார்க்கும்போது வெயில்ல பாருங்க, யாருக்கும் ஆண்மை குறைபாடு, யாருக்கும் குழந்தை பாக்கியம் பாருங்க. யாரெல்லாம் சீட்ல வேலை பார்க்கறாங்க, ஸ்வீட் கல்ல வேலை பார்க்கறது, பஸ் டிரைவர், கண்டக்டர், கார் டிரைவர், ஆட்டோக்காரன், அப்புறம் இந்த ரோடு வேலை பார்க்கறோம், அப்புறம் சென்ட்ரிங் வேலை பார்க்கறோம், பாருங்க அவங்க எல்லாம் அந்த குழந்தை பாக்கி இருக்காரு. ஏன்னா அந்த உயிரிழப்பு லாஜிக் தெரியல. நம்ம ஒரு அந்த ஜன உறுப்பு ஆணு சொல்லலாம்ல, பீனிஸ் ஆண் உறுப்பு, அது கீழே 2 விலைகள் இருக்கு, டெஸ்டிஸ். இந்த உடம்பு உஷ்ணமா இருக்கும்போது இந்த டெஸ்டிஸ் அந்த பீனிஸ் தொங்கிட்டா இல்லையா, கீழே தொங்கிட்டா இல்லையா? இது ஏன் தொங்கிருக்குன்னா, இது உஷ்ணமா இருந்ததுன்னா அந்த உயிரினங்கள் உற்பத்தி பண்ணாதது. அப்ப இயற்கையால என்ன பண்ணுறது, இந்த டெஸ்டிஸ் உடம்பு உஷ்ணமா இருந்தது. இப்ப காய்ச்சல் அடிச்சுன்னா 2 விலைக்கு தொங்கிட்டா இல்லையா? உடம்பு உஷ்ணம் அந்த பீனிஸ் அவங்க எல்லாம் கிரிப்பா இருக்கா இல்லையா? அப்போ பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ யாருக்கெல்லாம் உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்காது, உயிரினங்கள் உற்பத்தி இருக்காது, ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகாது, விந்து உற்பத்தி ஆகாது. ஒரு இல்லத்தில் இருக்கும்போது இந்து வெளியாகணும், விந்தே வரலன்றான், விந்து நீரே வரலன்றான் கான்டாக்ட்ல இருக்கும்போது. அப்ப எந்த அளவுக்கு மோசமா இருப்பாரு. அதான் உடம்பு உஷ்ணம் தான், உஷ்ணத்தை எடுத்துடணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், 2 விஷயம் சொன்னா, மண்ணாவோட கனெக்ஷன் இருக்கும். வாரத்துல ஒரு என்ன பண்ணுங்க,
செம்மண் விக்குது, என்கிட்ட இருக்குது செம்மண், எடுத்து போட்டு தேய்ச்சி குளிங்க. குளிக்கிறதுக்கு மண் பாத் இருக்கு, குளிக்கிறதுக்கு செம்மண் வாங்கி வச்சுக்கிறேன். அந்த மண்ணை எடுத்து போட்டு தலையில தேய்ங்க. அந்த என்ன படம், அந்நியனா முதல்வனா அந்நியனா, ஒரு நாள் அதான் என்ன பண்ண முதல்வன் நான் பிறந்தாரு அர்ஜுன் என்ன பண்ண உடம்பு முழுக்க அந்த களிமண்ணை சேர பூசிருக்காரு. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஃபுல்லா பாத்ரூம் உட்காந்து ஃபுல்லா தள்ளி இருந்து கால் உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிக்கின்னு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் குளிங்க. அப்படியே பேபி ஸ்கின் மாதிரி இருக்கும், சாஃப்டா இருக்கும், மண்ணு சென்று கிடைச்சிடும், இதெல்லாம் மாறிடும். ஏதாவது பண்ணி தொலைங்க. எதையுமே பண்ண மாட்டேன் ஆனா நீ எல்லா நோயும் சரியாயிடும்னா அது எப்படி சரியாகுது? இந்த மாயாஜாலமா அது மேஜிக்கா. இங்க பாருங்க, 14 வாங்கிட்டேன், என்கிட்ட இருக்க பெரிய ஆட்டம் இருக்கு, நான் தேவத்துடன், நான் மேல இருந்தேன், நான் தான் கடவுள், இந்தாங்க. இந்த மாதிரி வட சொல்லலாம் எனக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் ஏமாத்தலாம் எனக்கு தெரியாது. வாயில இருந்து லிங்கம் எடுக்கிறேன், இந்த பாருங்க திண்ணூர் வருது, இதெல்லாம் இந்த மாதிரி திட்டு எல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஞானம் என்ன அடைஞ்சாலும் ஒண்ணுமே இல்லை அர்த்தம். ஞானம் அடைஞ்சா என்னது? ஒருத்தர் ஞானி ஆயிட்டானா என்ன அர்த்தம்? இப்ப நான் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன், 18 வருஷம் யோகா ஃபீல்ட்ல ஞானம் அடைஞ்சு யோகா. இப்ப ஞானம் அடைஞ்சா என்னது? ஞானம் அடைஞ்சு நாக்கு வைக்க முடியாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு படப்படன்னு விட்டுச்சுன்னு அர்த்தம். நொந்து நூலாகி எதுவுமே உண்மை இல்லை எல்லாம் தெளிஞ்சு விட்டாச்சுன்னு அர்த்தம். அது இப்பதான் ஞானம். புரியுதா? அது நீங்க கடைசி காலத்து ஞானம் என்பது இப்பயே அடைஞ்சிருங்க, இந்த ஒரு வருஷத்துல அடைஞ்சிடும் ஞானம். சரியா? ரைட், பார்த்து போலாம் இல்லையா? இந்து நோய்கள், அதான் அந்த நுரையா இருக்கிறது, அந்த அது அந்த எப்படி சொல்றது, அந்த சளி மாதிரி இருக்கணும். அந்த விந்து துப்புனீங்கன்னா அந்த கெட்டியா இருக்கிறது, அந்த மாதிரி சளிமா இருக்கும். அந்த சொட்டு சொட்டா சொட்டுறது, பிரிஞ்சு போன மாதிரி இருக்கிறது, ஸ்மெல் வரும் விந்துல. விந்து வந்து கெட்டு போய் ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் விந்து சம்பந்த நோய்கள் தான், பார்த்துக்கோங்க. சுய இன்பம், இந்த மாஸ்டர்பேஷன், இது போன வாரம் நிறைய சொல்லிட்டேன். இது மிக மிக மோசமான ஒரு பழக்கம். அது இது தவறு இல்லை தவறுன்னு சொல்லி என்ன பண்றாங்க அந்த மருத்துவர்கள், இது ஏதோ ஒரு நல்ல பழக்கம் மாதிரி கொண்டு போறாங்க இளைஞர்களை. தப்பான ரூட், இது வாழ்க்கை நாசமாயிடும். இந்த வார்த்தை நான் சொல்றேன், நான் எதுவும் சொன்னதில்லை. உங்க பேட்ச்ல சொன்ன மாதிரி இந்த வார்த்தை சொன்னோம் நாங்க, அதாவது வாழ்க்கை வீணா என்ன சொல்லிடுறது. இந்த பேட்ச் நான் வார்த்தை சொல்றேன், வாழ்க்கை நாசமாயிடும், பார்த்துக்கோ. சுய இன்பம் மாபெரும் தவறு. அந்த சக்தி தான் நோய் எதிர்ப்பு ஆற்றல், அந்த சக்தி தான் வெற்றி, அந்த சக்தி தான் வீரியம், அந்த சக்தி தான் தைரியம், அந்த சக்தி தான் அழகு, அந்த சக்தி தான் அறிவு, அந்த சக்தி தான் மனக்கட்டுப்பாடு, அந்த சக்தி தான் தேஜஸ். அதனால இப்பயே ஃபுல்லா வச்சுக்கிறவங்க காப்பாத்திக்கோங்க. செலவு பண்ணவங்க செலவு பண்ணிட்டேனே டப்பால வந்து கொஞ்சம் தான் இருக்கணும், கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இருக்கிறவங்க டெவலப் பண்ணிக்கோங்க, அப்படியே தக்க வச்சுக்கோங்க. செலவு எப்படி பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணணும் சொல்லி தரோம், அதோட லிமிட்டா நிறுத்திக்கும். மாசத்துக்கு ஒரு முறை வெளியேறுதா, நோ ப்ராப்ளம், அவ்வளவுதான். பெண்ணுக்கு எப்படி மாறுவேட்டிகள் மாறாம நடந்தோ அது மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை அந்த ஹார்மோன விஷயம் அப்படிதான் வரதான் செய்யும், அது தப்பு இல்லை. ஆனா டெய்லியும் கனவுல வந்து அடிக்கடி வந்து அந்த தாவு போயிட்டே இருக்குன்னா பயங்கரமான அந்த மன அமைப்பு வந்து சரி கிடையாது. சொல்றது புரியுது இல்லையா? மன அமைப்பு சரி கிடையாது. உடம்பு உஷ்ணம், தேவையில்லாத அந்த படங்களை பார்க்கறது, ரான்னு அதே போட்டு பார்த்து கிடக்கிறது, இதெல்லாம் பார்த்து இருந்தா கண்டிப்பா வந்து மனக்கலர்ச்சி அதிகமாயிட்டு இந்த மாதிரி டெய்லி போயிட்டு தான் இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து போட்டுன்னா ஆன்மீக வேறுபாடு வந்து கல்யாணம் பண்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு மனிதனா மாறி இருப்பாங்க. அதனால பார்த்துக்கோங்க, உடம்பு உஷ்ணம்லாம் சரி பண்ணணும். சுய இன்பம் மாபெரும் தவறு. வெறுப்புத்தன்மை, அதான் நான் சொல்லிட்டேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த ஆண் உறுப்பு ஏதாவது பாருங்க, அந்த அந்த விந்து சக்தி இருக்கு இல்லையா, விந்து கிடையாது, விந்து சக்தி. விந்துங்கிறது வெள்ளையான ஒரு திரவம், அது கண்ணில் பார்த்துடலாம், சக்தியை பார்க்க முடியாது. சொல்றது புரியுது இல்லையா? அந்த ஆர்ட் எனர்ஜி ஃபோர்ஸ், அந்த ஆற்றல் சொல்றோம் இல்லையா, விந்து மீற கண்ணில் பார்க்கலாம், விந்து சக்தியை கண்ணில் பார்க்க முடியாது.
இந்த விந்து சக்தி, விந்து நீரோட விந்து சக்தி, அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேரும் சொல்றேன். பெண்ணுக்கு கருமுட்டையா இருக்கு, இங்க விந்து நீரா இருக்கு, அந்த சகப்பாடு வெள்ளையா இருக்கு, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கோங்க சரியா? விந்து நீர் வந்து நான் பேசும்போது விந்து நீர் தான் பேசுவேன். அப்ப ஜென்ஸை மட்டும் சொல்லி தெரிஞ்சுக்கூடாது, லேடிஸுக்கு கருமுட்டை புரிஞ்சுக்கணும். இந்த அந்த 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 விந்து சக்தி இருக்கு இல்லையா, விந்து நீரை கண்ணு நீங்க பார்க்கலாம். விந்து சக்தியை நீங்க கண்ணுல பார்க்க முடியாது, அது வந்து ஒரு ஆற்றல். அந்த விந்து நீரோட விந்து சக்தி எங்க போய் டெபாசிட் ஆகும்னா கிட்னி தான் டெபாசிட் ஆகும். கிட்னில போய் டெபாசிட் ஆகும். அந்த விந்து நீர் வெளில வருதுன்னா அந்த கிட்னில ஆற்றல் இருக்கு இல்லையா, சக்தி, எனர்ஜி, அந்த எனர்ஜி இருக்கிறதுனாலதான் அந்த ஆண் உறுப்போட வீரியம் நல்லா இருக்கும். இந்த தாது வெளியேற 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 அந்த கிட்னியில் இருக்கிற அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல், அந்த ஃபோர்ஸ், அந்த சக்தி குறைய 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 ஆண் உறுப்போட விஷயம் இறங்கிடுது. அப்ப விரைப்புத்தன்மை இல்லாம போச்சு. என்ன பண்ணிருப்பாரு, அதுக்கு சிட்டிக்குடி லேயம் கிடைக்குதா, அந்த லேயம் கிடைக்குதா, இந்த லேயம் என்ன பண்ணிருப்பாரு, சேலம் சேரா சித்த வைசாலை கான்டாக்ட் பண்றது, யாரெல்லாம் பாருங்க பார்த்துட்டு சுத்தி நடக்குது. அதெல்லாம் கிடையாது. யோகா பண்ணி பாருங்க, டெஸ்டோஜன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது செய்யறவங்களுக்கு தெரியும். யோகா செஞ்சுட்டு வரவங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்களுக்கு டெஸ்டோஜன், யோகா செய்ய 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 டெஸ்டோஜன் இன்க்ரீஸ் ஆகும். டெஸ்டோஜன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த விந்து நல்லா உற்பத்தி ஆகும். விந்து உற்பத்தி ஆச்சுன்னா விந்து சக்தி கிட்ல போய் டெபாசிட் ஆகும். அப்ப பாருங்க, இந்த ஆண் உறுப்போட வீரியம் எழுச்சி நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். குடும்ப நடத்துறவங்க சொல்றேன், யோகா பண்ணா போகா நல்லா இருக்கும்னு அர்த்தம், இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஆனா யோகாங்கிறது இருக்காங்கன்னா போக வாழ்க்கைக்காக யோகாவு. யோகாங்கிறது சாமியாரா போறது கிடையாது. அதுக்காக யோகா பண்ணிட்டு போகா பண்ணி கேட்காதீங்க. அந்த சக்தியை தக்க வச்சுக்கணும். இல்லற வாழ்க்கைக்கு நல்ல ஆரோக்கியமான, நல்ல அறிவுள்ள, அழகுள்ள, திறமையான குழந்தைகளை பெற்று எடுக்கணும்னு நினைக்கிறவங்க யோகாவுக்கு தான் வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், மாத்திரை சாப்பிட்றேன், எது சாப்பிட்றா அது வருமானம், வியாபாரம். நீங்க ஒரு 15 நாள், ஒரு மாசம் யோகா செஞ்சு பாருங்க, எப்படின்னு பாருங்க. டெய்லி செஞ்சு வரீங்களா யோகா? எந்த மாதிரி சரி கேட்டுங்க, டெய்லி யோகா பண்ணிட்டு வரேன் பாருங்க. கை தூக்கணும் நல்லா. இந்த இப்படி தூக்குறீங்கன்னா சரியா செய்யணும் அர்த்தம். கை நான் டெய்லி யோகா தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன், கை தூக்குறது நல்லா பாருங்க. லேடிஸ் என்ன பண்றீங்க? சரி, நான் எல்லாருமே கேட்கிறேன், யோகா டெய்லி செஞ்சுட்டு வரோம் கை தூக்குங்க. லேடிஸ் 2 பேரும் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க, அவன் பிரச்சனையை மொத்தத்தையும் சரி பண்ணிட்டு போறவங்க எல்லாம். அதாவது செய்யாதவங்க சொல்லுங்க, செய்யாம வந்து உட்காந்து நீ ஹார்ட் பிரச்சனை சரி பண்ணி கிட்னியை சரி பண்ணுன்னு சொன்னா இந்த மாயாஜால எல்லாம் நாங்க பண்ண முடியாது. புரியுதா? இல்லைன்னா மருந்து கொடுக்குற மருந்து ஆகிட்டு இல்லை. யோகாவும் பண்ண மாட்டேன், எதையும் பண்ண மாட்டேன்னா என் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, எனக்கு சரியாகல அப்படின்னா அது உன் பிரச்சனை. அதாவது என்ன தெரியுமா, ஒரே சொல்லிருக்கணும், சொல்லிட்டுமா, நிறைய சாபம் வச்சிருக்கு யோகா செய்ய முடியாது. நிறைய சாபம் வாங்கி வச்சுக்கிறீங்களா, எங்கேயோ இடத்துல புண்ணியம் பண்ணிட்டீங்க, உள்ள வந்துட்டீங்க. இதை செய்யறதுக்குன்னு ஒரு பிரார்த்தனை வேணும் இல்லையா? அது யாரால முடியும்னா புண்ணியம் அதிகமா செஞ்சவங்க செய்ய முடியும். நிறைய சாபம் வச்சுக்கிறீங்களா, நிறைய தோசை வச்சுக்கிறீங்களா, தொட முடியாது, செய்ய முடியாது. என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, நிறைய காலம் சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு டைம் இல்லை, பிஸி, ஒன்னும் ஆணி கொடுக்கல, அவரு 10 தாங்கிறாரு. ஆனா வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறேன், என்னால முடியல, அந்த வேலை இருந்தாலும் ரொம்ப டைட்டா தான் சொல்லுவாங்கன்னு இருப்பாரு. அதெல்லாம் கிடையாது, பாத்துருவோம். காலையில இருந்து 5 மணிக்கு ஏறியா, அவரும் ஒரு நாள் யோகா பண்ணியா, அடுத்த வேலையை போய்ப்பார். யோகா செஞ்சுட்டு அடுத்த வேலையை போய்ப்பார். இது செய்யாம நீ எந்த வேலையை போய் நீ செஞ்சாலும் எதுக்கும் பிரோஜனம் கிடையாது. பெஸ்ட் பாத்துக்கோங்க பெஸ்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து சொல்லிக்கணும், உங்களுக்கு பிடிச்சிக்கணும், உங்களை வந்து கட்டிக்கிட்டு மாறி வேலை யாரும் கிடையாது. சொல்றது என் வேலை, ஒரு குருவோட வேலை வழிகாட்டிக்கிறது. ஒரு விளக்கு ஏற்றி வச்சுன்னா அந்த விளக்கோட வெளிச்சத்தை வந்து உங்களை காப்பாத்திட்டு போயிடும், அவ்வளவுதான். நான் இருக்குதான் இருப்பேன்னா இருந்துங்க, யாரும் வேணாம், இப்போ அது உங்க பிரச்சனை, அது இருக்குதான் இருக்கு. இந்த கயிறு கட்டி வேலைலாம் இப்ப கிடையாது, சொல்லி கொடுப்போம், தெரிஞ்சுக்கிறியா, அவ்வளவுதான். கொஞ்சம் நிறைய ஸ்ட்ராங்கா கூட சொல்லுவேன், அவ்வளவுதான். அதோட நிறுத்திக்குவாங்க. இந்த மெனக்கெட்டதுலாம் கிடையாது இப்பெல்லாம். அதெல்லாம் மெனக்கெட்டுக்கிட்டுதான் வந்து போச்சு எல்லாமே. பார்த்துக்கோங்க. விருப்பத்தன்மை தொடர்ந்து புரியுது இல்லையா? விருப்பத்தன்மை விஷயம். அதுக்கப்புறம் விந்து விரைதல், ஸ்புரிதஸ்தலிதம். ஸ்புரிதஸ்தலிதம் கனவுல போறது. எந்த நேரமா வந்து அப்படியே படத்தை பார்த்துட்டே இருந்தா, சினிமா படம் பாக்குறது, அது பாக்குறது, இது பார்த்துட்டே என்ன ஆகும், கனவுல வந்து யார் வருவா, தேவதை வரும். தேவதை வந்தா என்ன வரும், விந்து வரும்.
கனவுல தேவை வந்து விந்து வெளில வரும். எழுந்து பார்த்துட்டு காலையில எழுந்து பார்த்துட்டு இன்னர் வேற எடுத்து பார்த்துட்டு ஐயோ போச்சு மேப் போட்டு வச்சிருப்பாரு. பாகிஸ்தான் மேப், சைனா மேப், பாகிஸ்தான் மேப் ஜட்டியில போட்டு வச்சிருப்பாரு. பார்த்துட்டு போயிடுச்சு. கனவுல வந்த தேவதை பொய், ஆனா வெளில வந்த விந்து உண்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த உடம்பு உஷ்ணமா வச்சுக்கிறது, எப்ப பார்த்தாலும் வந்து கனவுல போயினே இருக்கிறதுலாம் வந்து பயங்கரமா மனசு முழுக்க எந்த நேரமும் அந்த பெண்களை பத்தியே நினைச்சுக்கின்னு இதுலயே வீணா போகுது. சரியா? கூடவே சேர்ந்து அந்த ஹார்மோன் பண்ற வேலை, மீடியாக்கள் பண்ற வேலை, இதெல்லாம் சேர்ந்துக்கின்னு இந்த இளைஞர்களை வந்து சீரழிச்சு 25 வயசுல கேவலம் மாற்றி விட்டுறாங்க. 60 வயசு 70 வயசுல கேவலம் மாற வேண்டிய 25 வயசுல கேவலம் ஸ்கின்னு சுருங்கி போய் கை உதறது. கல்யாணம் பண்ண தாலி கட்டவே வர மாட்டேங்குது, உதறது. 3 மிச்சு யார் பார்ப்போம்? 1 மிச்சா போடுறது, அது போடுறது. 2 மிச்சு உணவுகள் போடுவாங்க. ஆனா கேட்கறது எப்படி கேட்பாரு? பொண்ணு நல்லா நல்லா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, நிறைய கொண்டு வருமா, டெய்லி டெவலப் கொண்டு வருமா, இதெல்லாம் இருக்கு. தகுதி இல்லாம கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான். பார்த்து தகுதி வரதுதான் இப்ப யோகா. 1 வருஷம் சிவனையும் கம்மனி யோகா பண்ணுவதுன்னா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நல்ல மனைவிய நல்ல பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கிறது நான் சொல்லித்தரேன். இந்த டேட்டுக்காரர்களுக்கு இந்த தேதிக்காரர்களை தேவை எடுக்கணும். கண்ணாப்பணம் ஜோடி தரக்கூடாது. கண்ணாப்பணம் ஜோடி தர தனவாயிடும். ஜாதகம் பார்த்து திரும்ப செய்வது முட்டாள் போகணும். அப்படி கிடையாது. 12 பொறுத்து பாருங்க, 5 பொறுத்து பாருங்க, எத்தனை பொறுத்து பார்த்து கல்யாணம் பண்ணாலும் நல்லா இருக்கியா போகுது. நல்லா எல்லாம் பொறுத்து பாக்குறது. பொறுத்துமே பாக்காதவங்க நல்லா வாங்குறாங்க. அது வந்து வசியை பொறுத்தது. அந்த காதல் அப்படிங்கிறது, அதுல காதல் பண்ண சொல்ல நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்ல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அது சொல்ல அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அந்த பார்க்கிற பார்வையிலே ஒருத்தர் அந்த இந்த கவர்ச்சி, ஈர்ப்பு, அது என்ன பேரு? வசியை பொருத்தம். வசிய பொருத்தம்னு வந்துட்டா மொத்தம் அடிபட்டும். கந்தர்வ கல்யாணம் இருக்கு, பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றது இருக்கு, தூங்கி இருக்கும்போது தாலி கட்டி தூங்கி போய் கல்யாணம் பண்றதுலாம் இருக்கு. தெரியுமா? அத்தனை விதமான கல்யாணம்லாம் இருக்கு, திருமணம் இருக்கு. அப்போ இருந்தது. ஒரு பொண்ணை பிடிச்சிச்சுன்னா தூங்கி இருக்கும் போதே மஞ்சக்காரை கட்டி தூங்கி போயிடுவோம். இல்லையா? 2 மாட்டை எடுத்து விட்டுட்டு பொண்ணை கூட்டு போயிடுவோம். வீட்டை ஏறி கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போயிடுவோம். பார்த்து பிடிச்சிச்சா அப்படியே தாலி கட்டுவோம். இப்பெல்லாம் திருமணம், அதுக்கு பிறகு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி என்ன பண்ணாங்க, ஒரு திருமணங்கிறது இப்படிதான் இருக்கணும். சொந்த மதெல்லாம் சேர்ந்து தப்பு இப்பெல்லாம் பேசி, பஞ்சாயத்தெல்லாம் பேசி என்ன பண்ணணும், பண்ட மாற்ற முறை தானே. கல்யாணம் பண்ணி பண்ட மாற்ற முறை மாதிரி, நீ எவ்வளவு கொடுப்ப, நான் எவ்வளவு கொடுப்பேன், அப்படிலாம் போயிட்டு வேற மாதிரி மாறிடுச்சு. சரியா? பொருத்தம் பார்த்து பண்றதை விட கிரகத்தன்மை பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படின்னா என்ன, இந்த தேதிக்கார திருமணம் செஞ்சா நல்லா இருப்பார். அவ்வளவுதான். பொருத்தம் எல்லாம் பார்க்கக்கூடாது. லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. டேட் ஆஃப் பர்த் பார்த்து, நியூமராலஜி பிரகாரம் பார்த்து பொறுத்து அது ஒரு பக்கம், அது இந்த உலகத்தோட கட்டமைப்பு பார்த்துட்டு போ. ஆனா மெயினா பார்க்க வேண்டியது டேட். இந்த டேட்டுக்கு இந்த டேட் செட் ஆகுமா? 1க்கு யார் செட் ஆவாங்க, 2ஆம் தேதி பிறகு யார் செட் ஆகும், 3ஆம் தேதி பிறகு யார் செட் ஆகும், 4ஆம் தேதி யார் செட் ஆகும், 5ஆம் தேதி பிறகு யார் செட் ஆகும் அப்படின்னு கணக்கு இருக்கு. அப்ப அந்தந்த தேதிக்காரங்க அந்தந்த தேதிக்கார கரெக்டா பேர் மேட்ச் போட்டு விட்டீங்கன்னா அது 600 கணக்கு வண்டி கடைசி வரைக்கும். இப்ப என்ன பண்ணணும், இப்போ எப்படி கட்டணுமா சொல்லுங்க. 12ஆம் தேதி வீடு கட்ட சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் இது கொடுக்கணும். இது கொடுத்துட்டு ஜாதகத்துக்கு வரணும். ஜாதகத்துக்கு வந்துட்டு ஆபீஸ்ல வந்து உக்காந்துங்கன்னு 2 பேர் ஜாதகம் கொடுத்து இது பொருத்தமா பொருந்தாதா, கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் வந்து ஒரு 6-7 கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். நான் பண்ணி வச்சுக்கிறேன். நான் போக மாட்டேன். நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் கால் எடுத்து கொடுக்கணும். ஒத்த கால் வம்படிச்சு பண்ண கல்யாணம் 7 கல்யாணம் 6-7 கல்யாணம் பண்ணிடுது.
மருமகளை தேடி குறிச்சு கொடுத்தோம், குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க தப்பான டேட்ல காண மாட்டாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, பேர் சரியில்லை, 2 பேரும் பேர் சரியில்லை, 2 பேரையும் மாத்தி அந்த மருமகளை டேட்டை குறிச்சு கொடுத்து திருப்பதியில போய் பண்ண வச்சு அடுத்த ஒரே மாசத்துல கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆயிட்டு குழந்தை 10 மாசம் 12 மாசம் அந்த 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தது உடனே எனக்கு தான் போன் பண்ண ஹாஸ்பிட்டல் இருந்து. உடனே எனக்கு பேர் வச்சு கொடுக்கறாங்க. நான் அந்த குழந்தைக்கு பேர் வச்சு கொடுத்தேன். நல்லா இருக்கிறாங்க. சாஸ்திரத்தை மதிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, சாஸ்திரத்தை நம்பாதவங்க வீணாதான் போகும். சரி, எழுதிட்டீங்களா? இது முடிஞ்சிருச்சு. துரிஸ் கணிதம் எல்லாம் முடிஞ்சது. இந்த பின்னாடி லாஸ்ட் இருப்பாரு அந்த பிங்க் கலர் பேப்பர், இதுல உங்க உள்ள குமுறல்கள் எழுதுனா இது அடிஷனலா கொடுத்துருக்கு. இவ்வளவு நோயும் சரி பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா இன்னொரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு, அது சொல்லவே இல்லையே. அது சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதை கொண்டு வரலாம். அதாவது மெரிட் பெற வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் டிமெரிட் விலக வேண்டிய விஷயங்கள் இருக்கும். மெரிட் பெற வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்க யோகா அப்படிங்கிற ஒரு கலைக்குள்ள வந்துட்டீங்க. வந்த உங்களுக்கு ஏதாவது இந்த கலை மூலமா நான் இந்த விஷயம் நான் அடையணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். உண்மையா சும்மா வந்து இந்த வாயில வட சொல்ற மாதிரி சொல்லிட்டு எழுதி போகக்கூடாது. உண்மையாவே சமூக சிந்தனை அக்கறை யாராவது கை தூக்குங்க. நான் இந்த சமூகத்துக்காக என்னோட வாழ்க்கையில கொஞ்சமா நான் செய்யணும்னு நினைக்கிறேன், கை தூக்குங்க. சும்மா வட சொல்லக்கூடாது. பாருங்க, நான் இங்க 100% சமூக சிந்தனை செய்ய போறேன், புரியுதா? இந்த மாதிரி சும்மா வட சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வாங்க செய்யுங்கன்னா இந்த சொல்றேன்னா முதல்ல குத்துணும். அந்த மாதிரி ஆள்லாம் இங்க வரக்கூடாது. இந்த பொய் வேஷம் போற ஆளு வேண்டாம், போலி வேஷம் போற ஆளு வேண்டாம். உண்மையாவே நான் என் மனசுக்குள்ள சமூக சிந்தனை இருக்கு, என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு கொஞ்சம் சமூகத்து சிந்தனையோட கொஞ்சம் நான் செயல்படும் விருப்பம் எனக்கு இருக்கு. அதுக்கான வழிபாடுகள் கனெக்ட் ஆகிக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்ப ஏதாவது விஷயம் சொன்னா செய்வீங்க. உங்க வேலைகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோ அதை சமாளிச்சுக்கிட்டோ இதை வந்து செஞ்சு கொடுத்துருவீங்க. அப்படிதானே? பெருமாள் நீங்க அப்படிதானா? சமூக சிந்தனை இருக்கா? சமூக சிந்தனை இருக்குன்னா தெரியுமா, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண தெரியணும். இருக்கா அந்த விஷயம்? தியாகத்தின் மொத்த உரிமை தான். நீங்க ஒரு 5% இல்ல 1%, 5%, 10%, நீ 90% உங்க வாழ்க்கைய வாங்க. அதை கெடுத்துக்க வேண்டாம். நீங்க சமூக அக்கறை இருக்கு, இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது செய்ய போறேன்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்குது உண்மைன்னா கொஞ்சம் தியாக உணர்வு இருந்தாக வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க உள்ள வர முடியும். அந்த மாதிரி வாழ்ந்தவங்களாம் இவங்களாம் 12 சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், குருமார்கள் வாழ்க்கையே தியாகம் பண்ணி போறோம். எதுக்காக தெரியுமா? இந்த சமூக சீரழிதே, சின்ன பணமாவதே, நாட்டு மக்கள்லாம் வேதனையில துடிக்கிறாங்களே, கதறாங்களே, இவங்களை கரையேற்றி விடணுமேன்றதுக்காக தான் வாழ்க்கையே தியாகம் பண்ணணும். அவங்களாம் தனக்கான வாழ்க்கையை வாழாம சமூகத்துதான் வாழ்ந்து போடுவோம். அவங்கதான் குருமார்கள். சரியா? அதாவது வந்து நீங்க இந்த சமூக அக்கறை இருக்குன்னா ஒரு 5ல இருந்து அதிகபட்சம் 10% என்ன பண்ணிக்கோங்க, அந்த தியாக உணர்வு இருக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து இழக்க வேண்டியிருக்கும். சமூக அக்கறை இருக்கும். ஒரு 5-6 பேர் ஜெராக்ஸ் ஆயிடுச்சு, இங்க ஸ்கேன் ஆயிடுச்சு, மறக்க மாட்டாங்க. தேவைப்படும் போது தேவைப்படும் ரொம்ப டார்ச் எல்லாம் பண்ணுவோம். தேவைப்படக்கூடிய நேரங்கள்ல மாட்டேன்னு சொல்லாம செய்யும். சரி, ரைட். அதான் வந்து அந்த சமூக அக்கறை, இந்த யோகா மூலமா நான் வந்து இதெல்லாம் அடைய நினைக்கிறேன், சமூக சேவை நினைக்கிறேன், ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட நினைக்கிறேன், ஆன்மீக வளர்ச்சி உதவணும், நிறைய விஷயங்கள் ட்ரஸ்ட்ல நம்ம செய்யலாம்னு ஆசைப்படுறோம். அதுக்கு மேன் பவர் வேணும். இப்ப ஒண்ணும் இல்லை, ஒரு 100 மரக்கன்றுகள் வாங்கி கொடுத்தா ஆளாளுக்கு ஒரு 10 மரக்கன்றுகள் நடுவீங்களா? உங்க ஊர்லயே உங்க இடத்துலயே நடணும், அதை பராமரிக்கணும். ஒரு 100 மரக்கன்றுகள் வாங்கி 10 பேர்கிட்ட 10 மரக்கன்றுகள், அந்த 10 மரக்கன்றையும் வளர்த்து அதை கொஞ்சம் உருவாக்கி விடணும். அந்த மாதிரி பண்றது இல்லையா? ஒரு 4 பேருக்கு என்ன பண்ணலாம், அந்த கோயிலை சுத்தம் பண்றது, அதெல்லாம் சமூக அக்கறை தானே. அந்த மாதிரி இல்ல, படிக்க வசதி இல்லாத அந்த ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டுறது, அது ட்ரஸ்ட் மூலமா செய்யுது. இந்த யோகா ட்ரஸ்ட் மூலமா அந்த ஃபண்ட் எடுத்து செய்யலாம். அது ப்ராப்பரா பில் போட்டு கொடுத்துருவோம். அந்த ETG எல்லாமே உண்டு ப்ராப்பரா. அந்த மாதிரி அந்த சமூக அக்கறையோட இந்த ட்ரஸ்டா கூட இணைஞ்சு நான் செயல்பட ஆசைப்படுறேன்றவங்க இருந்தா அது இருந்தா அங்க எழுதுங்க. இல்ல ஆன்மீகத்தில் ஈடுபட போறேன், எனக்கு சமூக அக்கறை இருக்கு, இல்ல இந்த மாதிரி விஷயம் நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு நான் என்ன பூஸ்ட் பண்ண நினைக்கிறேன், நான் பிறந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் நினைக்கிறேன், 10ஓட போனா போகாம என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும்,
ஒரு புகழ் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் இந்த பூமியில மறைஞ்சாலும் அப்படின்றவங்க அதுல தர வேண்டிய விஷயங்களை எழுதி கொடுங்க. விளக்க வேண்டிய விஷயங்கள் எனக்கே தெரியுது, என்கிட்ட இந்த பழக்கம் வந்து மோசமான பழக்கம் தெரியுது, நான் வெறும் நினைக்கிறேன், பட் என்னால முடியல, அதுக்கெல்லாம் கைட் தான் சொல்லுங்க. விளக்க வேண்டிய விஷயங்கள் அது கோபமா இருக்கலாம், ஏதோ இருக்கலாம், அதை அந்த இடத்துல எழுதுங்க. இதை தாண்டி மேலும் ஒரு தேவையான தகவலை குறிப்பிடும் போது இதை தாண்டி வேற ஏதாவது விஷயங்கள் என்கிட்ட சொல்லணும் விருப்பப்படுறீங்கன்னா அந்த கொண்டு வரலாம். அதுல 10 லைன் 15 லைன் இருக்கு, கொண்டு வரலாம், அங்க எழுதலாம். அப்படி இல்லை இது பத்தலைன்னா தனியா ஒரு பேப்பர் எடுங்க, உட்காந்து வீட்டுல உட்காந்து பொறுமையா மனசு விட்டு என்னென்ன சொல்லணுமோ ஃபுல்லா எழுதிட்டு ஒரு கவர் போட்டு பின் பண்ணி எடுத்து வந்துட்டு இங்க வச்சிருங்க. அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் என்கிட்ட ஒப்படைச்சிருவாரு. அதை நான் தனியா பார்ப்போம். சரியா? டக்குன்னு எழுதுங்க.